إنك لا تهدي من أحببت ولكن الله يهدي من يشاء وهو أعلم بالمهتدين وقالوا إن نتبع الهدى معك نتخطف من أرضنا أولم نمكن. السلام عليكم. அன்பிற்குரிய சகோதரர்களே, சூஃபிசம் ஓர் அந்நிய கலாச்சாரம் என்ற தலைப்பிலே இந்த சூஃபித்துவ கொள்கை அது எவ்வளவு வழிகட்ட கொள்கை என்பதற்குரிய பல்வேறு ஆதாரங்களை நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையிலே நேற்றைய தினம் வஹ்தத்துல் உஜூத், எல்லாமே கடவுள், படைப்பினங்கள் அனைத்துமே கடவுளுடைய வெளிப்பாடுதான் என்ற அந்த கொள்கை, அது இஸ்லாத்திற்கு நேர் எதிரான கொள்கை, சிலை வணக்கத்தின் பக்கம் முஸ்லிம்களை இஸ்லாமியர்களை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக இஸ்லாத்துடைய எதிரிகளால் சூஃபித்துவம் என்ற பெயரிலே திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு வழிகட்ட கொள்கை என்பதற்குரிய பல்வேறு ஆதாரங்களை பார்த்தோம். சிலர் என்ன நினைக்கலாம்னு சொன்னோம்னா, இந்த இப்னு அரபி, மன்சூர் ஹல்லாஜ், அபு யசீதுல் புஸ்தாமி, அப்துல் வஹாப் ஷாரானி, ஜுனைதுல் பக்தாதி, மஅரூஃபுல் கர்ஹி, இந்த மாதிரி ஆட்கள் எல்லாமே அவங்க ஒரு காலத்தில் வாழ்ந்தாங்க, போயிட்டாங்க, இப்போ அதை யார் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி நமக்குள்ளே எழலாம். இந்த வழிகேட்டினுடைய தலைவர்கள் எல்லாம் என்ன கொள்கையை முன்வைத்தார்களோ அதே கொள்கையை இன்றைக்கு வாழக்கூடிய பரேலவி சித்தாந்தத்தை உடைய உலமாக்களும் முன்வைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வஹ்தத்துல் உஜூத் அப்படிங்கிற இந்த கொள்கை இருக்கு பாருங்க, லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற இந்த ஏகத்துவ கொள்கையை இல்லாமல் ஆக்குவதற்காக அதற்கு நேர் எதிரான ஒரு கொள்கை தான் எல்லாமே கடவுள் எனக்கூடிய இந்த வஹ்தத்துல் உஜூத் என்ற இந்த கொள்கை. இதை இன்றைக்கும் சுன்னத்துல் ஜமாத் என்ற போர்வையிலே தங்களை மறைத்து கொண்டு சில பரேலவிகள், சில சூஃபித்துவவாதிகள் இந்த கொள்கையை மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு மக்களுக்கு மத்தியிலே ஓதப்படக்கூடிய முஸ்லிம்கள் புனிதமாக கருதி ஓதக்கூடிய சலாத்து நாரியா, மௌலிது, சுபான மௌலிது, மொஹீதி மௌலிது, யாக்குத்துபா போன்ற அனைத்துமே இந்த வஹ்தத்துல் உஜூத் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட புஸ்தகங்கள் தான். மக்களை வழிகெடுப்பதற்காக, நிரந்தர நரகத்தில் கொண்டு போய் தள்ளுவதற்காக எழுதப்பட்ட புஸ்தகங்கள் தான். இப்போ இன்றைய காலகட்டத்தில் இந்த பரேலவிகள் எப்படி இந்த வஹ்தத்துல் உஜூதுக்கு பேர் வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால், எல்லாமே கடவுள் அப்படி சொல்ல மாட்டாங்க. ஆனால் அதை வேறு வேறு வார்த்தைகளாக அவங்க என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. இவங்க பேசிய வீடியோ கிளிப்புகளோடு இன்ஷா அல்லாஹ் இது மக்களுக்கு மத்தியில் வெளியிடப்படும். இவங்க இந்த வஹ்தத்துல் உஜூதுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க, ஓர் உள்ளமையின் வெளிப்பாடு அப்படிங்கிற கருத்தில் தான் இந்த வஹ்தத்துல் உஜூத் அப்படிங்கிற இந்த வார்த்தை ஆன்மீகவாதிகளுக்கு மத்தியில் பேசப்படுவதை இவங்க நினைச்சாங்க, சொல்லி காட்டுறாங்க. ஒரு உள்ளமையின் வெளிப்பாடு அப்படிங்கிற கருத்துல தான் அந்த வஹ்தத்துல் உஜூத் என்பது ஆன்மீகவாதிகளுக்கு மத்தியிலே அந்த சொல் பிரயோகிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது, சொல்வதற்கும் இருக்கிறது. இந்த ஒரு உள்ளமை வெளிப்பாடுங்கிற கருத்து குர்ஆன் ஹதீஸ்ல நிரம்பி உறவி கிடக்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த வார்த்தை எந்த கருத்தை நமக்கு அறிவிக்கிறதோ அந்த கருத்தை நம்ம ஒதுக்கி வைக்க முடியாது. காரணம் குர்ஆனும் அதிலும் இருக்கிறது. வஹ்தத்துல் உஜூத் எல்லாமே கடவுள் அப்படிங்கிறது என்ன பேர் வைக்கிறாங்க, ஓர் உள்ளமையின் வெளிப்பாடு. இதை நியாயப்படுத்துவதற்காக பல்வேறு குர்ஆன் வசனங்களுக்கு, ஹதீஸ்களுக்கு ரொம்ப கேவலமான, அனர்த்தமான, ஒரு ரொம்ப நகைப்பிற்கிடமான விளக்கங்களை எல்லாம் கொடுத்து என்ன செய்கிறாங்க, இந்த கொள்கையை நிலைநாட்டுவதற்கு அவர்கள் பாடுபடுறாங்க. அவங்க சொல்லக்கூடிய சில வாதங்களையும் இன்றைக்கு வாழக்கூடிய பரேலவிகள் இந்த வஹ்தத்துல் உஜூத் அப்படிங்கிற இந்த கொள்கையை நிலைநாட்டுவதற்காக எப்படியெல்லாம் குர்ஆன் வசனங்களை திரிக்கிறார்கள், ஹதீஸ்களை திரிக்கிறார்கள் என்பதற்குரிய அந்த சான்றுகளையும் அதனுடைய தெளிவான விளக்கங்களையும் நாம் பார்க்க இருக்கிறோம். பரேலவிகள் இந்த வஹ்தத்துல் உஜூத் எல்லாமே கடவுள் அப்படிங்கிற அந்த வழிகட்ட சூஃபித்துவ சித்தாந்தத்தை நிலைநாட்டுவதற்காக சில வசனங்களை அவங்க எடுத்து வைக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, ஃபைனமா துவல்லு ஃபஸம்ம வஜ்ஹுல்லாஹ், நீங்க எங்கு திரும்பினாலும் அங்க இறைவனுடைய உள்ளமை இருக்கிறது அப்படின்னு பொருள் செய்யறாங்க. வஜ்ஹுல்லாஹ்னா அல்லாஹ்வுடைய முகம் இருக்கிறது என்று அதனுடைய பொருள்.
அப்போ அல்லாஹ் வந்து மேல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா, குல்லுமன் அலைஹா ஃபான், எல்லாமே அழிந்து போய்விடும், வயபுகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், கண்ணியமும் கீர்த்தியும் மிக்க உமது இறைவனின் முகம் மட்டுமே நிலைத்திருக்கும். அப்படி குர்ஆன் அல்லாஹ் சொல்றான். அதையும் சொல்றாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் எல்லாம் அழிந்து போகும், அல்லாஹ்வுடைய உள்ளமை மட்டும்தான் இருக்கும். அப்போ நீங்க எங்கு நோக்கினாலும் அங்கே இறைவன் இருக்கிறான். உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா குர்ஆனை பார்த்துக்கிறோமே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் ஐனமா துவல்லு ஃபஸம்ம வஜ்ஹுல்லாஹ் அப்படிங்கிறான். நீங்கள் எங்கு திரும்பினாலும் இறைவனுடைய உள்ளமை இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் எல்லாம் அழிந்து போகும், அல்லாஹ்வுடைய உள்ளமை மட்டும் இருக்கும். அது ஒரு சப்ஜெக்ட். இந்த வசனத்தை அடிப்படையில் இப்போ பாருங்க, ஐனமா துவல்லு ஃபஸம்ம வஜ்ஹுல்லாஹ், நீங்கள் எங்கு நோக்கினாலும் அங்கே இறைவன் இருக்கிறான். இருக்கிறா இல்லையா? எல்லாமே கடவுள் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லாம நீ எங்கு நோக்கினாலும் அங்க இறைவன் இருக்கிறான், இப்படி இருக்குதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டு என்ன செய்யறாங்க, கடந்து போறாங்க. அப்போ இவங்க இதை வச்சு என்ன சொல்ல வர்றாங்க, நீங்க எங்கு திரும்பினாலும் அங்க அல்லாஹ்வுடைய முகம் இருக்குது அப்படிங்கிற இந்த வார்த்தையை வைத்துக்கொண்டு நாம பார்க்கிற பொருள் எல்லாம் அல்லாஹ்வுடைய முகம்தான், அல்லாஹ்வுடைய உள்ளமே தான், எல்லாமே கடவுள் தான் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து மறைமுகமாக இவங்களுடைய முன்னோர்கள் இப்னு அரபி, மன்சூர் ஹல்லாஜ் எப்படி நேரடியாக சிலைனால அது அல்லாஹ்தான் சொன்னாங்களோ அப்படி சொல்வதற்கு பயந்து மறைமுகமா நினைச்சாங்க. அந்த குர்ஆன் ஆயத்தை வந்து தவறாக திரித்து எல்லாமே கடவுள் என்ற கொள்கைக்கு தோதுவா அந்த வசனத்தை என்ன செய்கிறார்கள், திரிக்கிறார்கள். இந்த குர்ஆன் வசனத்துடைய கருத்து என்ன? பொதுவாக திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் வந்து நாம அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன சொன்னாலும் அதுதான் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வசனத்துடைய கருத்தை இன்னொரு வசனம் நமக்கு என்ன செய்ய தெளிவுபடுத்தும். அர் ரஹ்மான் அது அர்ஷிஸ்தவா, அளவற்ற அருளாளன் அரிஷின் மீது அமர்ந்தான் என்று ஏராளமான வசனங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அரிஷில் இருக்கிறான் என்று ஏராளமான வசனங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருப்பது அரிஷில் அல்லாஹ் இருக்கின்றான். ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வைக்கு, இறைவனுடைய அந்த கண் பார்வைக்கு வந்து எந்த ஒரு பொருளும் என்ன செய்ய முடியாது, தப்பிவிட முடியாது. எல்லாவற்றையும் அல்லாஹ் அறிந்து கொண்டிருக்கின்றான். இறைவன் அரிஷில் இருந்து ஒவ்வொரு பொருளையுமே அவன் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌனிடம் அல்லாஹ் அனுப்பும்போது, மூசா நபி ஹாரூனை அல்லாஹ் அனுப்பும்போது அல்லாஹ் என்ன சொன்னான், காலலா தகாஃபா, நீங்கள் இருவரும் அஞ்சாதீர்கள், இன்னனி மஆகுமா, நான் உங்கள் இருவரோடு இருக்கிறேன், அஸ்மோ வாரா, செவியேற்பவனாகவும் உங்களை பார்ப்பவனாகவும் உங்கள் இருவரோடு இருக்கிறேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் அல்லாஹ் ஃபிரௌன் அனுப்பும்போது நான் உங்களோடு இருக்கிறேன். எப்படி இருக்கிறான் அல்லாஹ், நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் செவியேற்றுக் கொண்டும் பார்த்து கொண்டும் நான் உங்களோடு இருக்கிறேன். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லாவற்றையும் அவன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், எல்லாவற்றையும் அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் அரிசியில் இருந்தாலும் எந்த ஒன்றும் அவனுடைய கண் பார்வைக்கு என்ன செய்ய முடியாது, தப்பிவிட முடியாது. குர்ஆன் அப்படிதான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், லா துத்ரிகுல் அப்சார், மனித பார்வைகளால் இறைவனை நாம் அடைந்து விட முடியாது. வஹுவ யுத்ரிகுல் அப்சார், எல்லா பார்வைகளையும் அவன் அடைகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய பார்வைகள் எங்கு பார்க்கிறது என்பது கூட அல்லாஹ்வுக்கு தெரியாமல் இருக்காது. வஹுவ யஅலமு ஹாயினத்துல் அயுன், உங்கள் கண்கள் செய்யக்கூடிய மோசடிகளையும் சூழ்ச்சிகளையும் சாடைகளையும் கூட அல்லாஹ் அறிகிறான். அல்லாஹு பிகுல்லி ஷைஇன் முஹீத், அல்லாஹ் எல்லாவற்றையும் சூழ்ந்தறியக்கூடியவன். மா தஸ்குத்து மின் வரக்கத்தின் இல்லாஹு யஅலமுஹா, ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை விழுந்தால் கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை அவனுக்கு தெரியாமல் விழுவது கிடையாது. அவன் மறைவானவற்றையும் பகிரங்கமானவற்றையும் எல்லாவற்றையுமே அவன் அறியக்கூடியவன். ஆலிமுல் கைபி வ ஷஹாதா, மறைவானவற்றையும் அறியக்கூடியவன், பகிரங்கமானவற்றையும் அறியக்கூடியவன். அந்த அடிப்படையை தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். லில்லாஹில் மஷ்ரிக் வல் மக்ரிப், மேற்கும் கிழக்கும் அல்லாஹ்விற்குரியதுதான். நாம வந்து தவறாக திசை தெரியாமல் கிப்லாவுக்கு மாற்றமாக நாம் தொழுது விட்டால் கூட அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான் என்ற கருத்தை தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். கிழக்கு மேற்கும் அல்லாஹ்விற்குரியது. ஃபைனமா துவல்லு ஃபஸம்ம வஜ்ஹுல்லாஹ், நீங்கள் எங்கு திரும்பினாலும் அங்கே அல்லாஹ்வுடைய முகம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய முகம் இருக்கிறது என்று சொன்னால் இறைவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். தன்னுடைய முகத்தினால், தன்னுடைய பார்வையினால் நம்மை எல்லாம் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். அதைத்தான் அடுத்த வார்த்தை அல்லாஹ் விளக்குகின்றான். இன்னல்லாஹ வாசிஉன் அலீம், அல்லாஹ் விசாலமானவன், அல்லாஹ் நன்கறியக்கூடியவன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். நீங்கள் எங்கு திரும்பினாலும் அல்லாஹ்வுடைய முகம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த திருமறை வசனத்துடைய சரியான கருத்து என்ன? நாம் குர்ஆன் வசனங்களை படிக்கும்போது, நபிகள் நாயகத்துடைய போதனைகளை படிக்கும் பொழுது தெளிவாக நமக்கு வழங்குது. இவங்க அதை எப்படி திரிக்கிறாங்க, எங்கு திரும்ப அல்லாஹ்வுடைய முகம் இருக்குது, அப்ப பார்க்கறதெல்லாம் அல்லாஹ் அப்படிங்கிற கருத்துல திரிக்கிறாங்க. ஆனால் இறைவன் சொல்லக்கூடிய தெளிவான கருத்து என்ன? குர்ஆன் வசனங்கள் மற்ற வசனங்கள் தான் புரிந்து கொள்ளக்கூடிய சரியான விளக்கம் என்ன? அல்லாஹ் அரிசில் இருக்கிறான். அவன் அரிசில் இருந்தாலும் எல்லா பொருட்களையும் அவன் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான்.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டிருக்கிறான். எங்கு திரும்பினாலும் இறைவனுடைய பார்வையில் இருந்து நாம் தப்பித்து விட முடியாது, இறைவன் அறிந்து கொண்டிருக்கின்றான் என்பதைத்தான் அந்த வசனம் தெளிவாக சொல்லி காட்டுகிறது. இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் அல் மசியா சூப்பர் மார்க்கெட் நிறுவனத்தார்கள், மலஸ், ரியாத், சவுதி அரேபியா. ஏசியன் மார்க்கெட் மதுரையிலிருந்து பிரத்யேகமாக இறக்கப்படும் பல வகைகள், காய்கள், கீரைகள் மற்றும் பூ வகைகள் எப்போதும் தரமான முறையில் வாங்குவதற்கு வாடிக்கையாளர்களை அன்புடன் அழைக்கிறது. ஏசியன் மார்க்கெட், எக்ஸிட் 18, ரியாத், சவுதி அரேபியா. ரமலான் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடும் புது பொலிவுடனும் வழங்குவது பெஸ்ட் சாய்ஸ் பத்தாரியா. ஹிஷாம் அல் ஒக்லா பார்மசி. எங்களிடம் அனைத்து விதமான மருந்துகளும் மற்றும் ஷாம்பு வகைகள், சோப்பு வகைகள், காஸ்மெட்டிக் வகைகள், குழந்தைகள் பெண்களுக்கான நாப்கின்கள் நிறைவான விலையில் தரமானதாக கிடைக்கும். வாடிக்கையாளர்களை அன்புடன் அழைக்கிறது ஹிஷாம் அல் ஒக்லா பார்மசி, பத்தாக், ரியாத். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திப்பது கொடிக்கல் பாளையம் கிளை, திருவாரூர், வடக்கு மாவட்டம். இஸ்லாத்தை அதன் தூய வடிவில் எடுத்துரைக்கும் இந்நிகழ்ச்சி வெற்றி பெற ஏக இறைவனை பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் குவைத் மண்டலம், முர்காப் சிட்டி ஜோன், ஃபர்வானியா ஜோன், ஃபாஹில் ஜோன். Assalamu alaikum. Majal IT Networks, complete low current solution provider in Kingdom of Saudi Arabia. Data, telephony and CCTV, access control system, audio visual conferencing and public address system, burglar alarm, fire alarm and fiber networks, turnstile pedestrian, gate security, walk-through scanners and general electric work. Thanks for watching. இந்நிகழ்ச்சி சிறப்புற பிரார்த்திக்கும் ஜூஸ் பார்க், சர்ச் தெரு, சி பல்லாவரம். இப்படி தெளிவாக சொல்லக்கூடிய அந்த வசனத்தை ஷிர்கான கொள்கைக்கு தோதுவாக இந்த சூஃபித்துவவாதிகள், பரையலவிகள் திரிப்பதை பார்க்கிறோம். அடுத்து ஒரு வசனத்தை என்ன செய்றாங்க, எடுத்து வைக்கிறாங்க. இவங்க பரையலவிகள் எல்லாமே கடவுள் அப்படிங்கிறது, வஹ்தத்துல் வஜூத் அப்படிங்கிற அந்த வழிகட்ட கொள்கையை நியாயப்படுத்துவதற்காக வைக்கக்கூடிய வாதத்தை பாருங்க. குர்ஆன் அல்லாஹ் சொல்கின்றான், சூரத்துல் ஹதீதுல 3வது வசனம், ஹுவல் அவ்வலு வல் ஆஹிரு வல் லாஹிரு வல் பாத்தினு வஹுவ பிகுல்லி ஷைஇன் அதீம். அவன் அல்லாஹ் தான், முந்தியவனும் அவன்தான், கடைசியானவனும் அவன்தான். ஹுவல் அவ்வல், முந்தியவனும் அவன்தான், வல் ஆஹிர், கடைசியானவனும் அவன்தான், வல் பாத்தின், அந்தரங்கமானவனும் அவன்தான், வல் ஆஹிர், வெளிப்படையானவனும் அவன்தான். இது வரைக்கும் சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து ஒரு வார்த்தை வருது, வல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீம். அல்லாஹ் எல்லா பொருட்களும் நன்கறியக்கூடியவன் என்ற வார்த்தை வருகிறது. அதே அந்த பாதி என்ன செஞ்சிருவாங்க, மறைத்து விடுவாங்க. இதை சொல்லிட்டு அவங்க ஒரு கேள்வி கேட்கிறாங்க, அல்லாஹ் முந்தியவன் சரி, அல்லாஹ் கடைசியான அவன் தான், அதுவும் சரி, அல்லாஹ் தான் கடைசி, அந்தரங்கமானவனும் அவன் தான், அதுவும் சரி, வெளிரங்கமானவனும் அவன் தான். அப்படி அல்லாஹ் சொல்றானே, வெளிரங்கம்னா வெளியே தெரியக்கூடிய எல்லாமே அல்லாஹ்னு வருதான், வெளிரங்கமானவனும் அவன் தான், இதை எப்படி புரிவீர்கள் அப்படிங்கிறாங்க. இப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்டு வஹ்தத்துல் வஜூத் அப்படிங்கிறதே இல்லைங்கிறாங்க. அவங்கள கூப்பிட்டு இந்த வெளிரங்கமானவனும் அவன் தான் என்பதற்கு விளக்கம் சொல்லிட்டு போ, அந்த வார்த்தையை குர்ஆன்ல இருந்து வஹ்தத்துல் வஜூத் வார்த்தையை விட்டுருவோம், அல்லாஹ் தான் வெளிரங்கமானவன் குர்ஆன்ல இருக்குதே, இதுக்கு நீங்க எப்படி புரிவீங்க என்று என்ன விளக்கம் தெரிய வேண்டுமா இல்லையா? இந்த விளக்கத்தை தான் வஹ்தத்துல் வஜூத் என்பது. எங்கு பார்த்தாலும் அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் சொல்றான், வெளிப்படையானவன் அவன் தான் அல்லாஹ் சொல்றான், இதை எப்படி புரிகிறது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுட்டு இந்த வஹ்தத்துல் வஜூத் கொள்கையை நியாயப்படுத்த பார்க்க. அல்லாஹ் இன்னொரு இடத்துல ஹுவல் அவ்வல் தன்னை பற்றி சொல்றான். ஹுவல் அவ்வல், முந்தியவனும் அவன்தான், வல் ஆஹிரு, கடைசியானவனும் அவன்தான், வல் பாத்தினு, அந்தரங்கமானவனும் அவன்தான், வல் லாஹிர், வெளிரங்கமானவனும் அவன்தான். இதுல முந்தியவனும் அவன்தான், அல்லாஹ் தஆலா தான் முதலாவது, சரி, கடைசியவன் தான், ஆமாங்க அவன் தான் கடைசி, ரைட்டு, அந்தரங்கமானவன், அந்த அந்தரங்கமானவன் சரி, அல்லாஹ் அதுல நான் விஷயம் ஒண்ணு சொன்னா பாருங்க, வெளிரங்கமானவனும் அல்லாஹ், இது எப்படி புரியுங்க? வெளிரங்கமானவனும் அவன் மகத்துவம் இல்லைங்களா? அவனுக்கு புரியுது வெளிரங்கமான என்ன போ ஃபர்ஸ்ட் அந்த வார்த்தை விட விட்டுருந்தான். அப்ப இந்த வெளிரங்கமானவனும் அவன் தான் என்று இறைவன் சொன்னான்னு சொன்னா அதுக்கு என்ன விளக்கம் தெரியுமா இல்லையா? வார்த்தைக்கு வைப்போம், அதுக்கு என்ன விளக்கம்? விளக்கம் தேவைப்படுதா இல்லையா? அந்த விளக்கத்துக்கு அந்த வார்த்தை தான், அது அந்த வார்த்தை பெருசு இல்லை, அந்த சப்ஜெக்ட் என்ன அப்படிங்கிறது தான். என்ன நோக்கினாலும் இறைவன், அது அல்லாஹ் தான் சொல்றான், வெளிரங்கமானவனும் அவன் தான் என்று அல்லாஹ் தான் சொல்றான். எப்படி புரிவது? எங்கு திரும்ப அல்லாஹ்வுடைய முகம் இருக்குது, அல்லாஹ்வுடைய உள்ளம் இருக்குன்னு வருதான், அல்லாஹ் தான் வெளிரங்கமானவன் வருதான். அப்ப அல்லாஹ் வெளிரங்கமானவன்னா என்ன அர்த்தமா? எல்லாமே அல்லாஹ் தானா? இந்த கட்டிடம், இந்த ஃபேனு, இந்த போடியும்,
கண்ணுக்கு தெரியக்கூடிய மனிதர்கள் எல்லாமே அல்லாஹ்ங்கிற கருத்தை வந்து அவங்க மறைமுகமாக உள்ள திணிக்கிறாங்களாம். இப்படி ஒரு கொள்கை என்ன செய்றாங்க, போதிக்கிறாங்க. இந்த வசனத்துக்குரிய விளக்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க, சொல்லி தந்துட்டு போய் அந்த வசனத்தை படித்தாலே நமக்கு புரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசனத்தை எவ்வாறு புரிய வேண்டும் என்று நபிகள் நாயகம் விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த சூஃபித்துவவாதிகள் பலியேற்று சொல்லக்கூடிய விளக்கத்தை நபிகள் நாயகம் சொல்லவில்லை. சஹீஹ் முஸ்லிம்ல வந்து 5754வது செய்தியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஒரு பிரார்த்தனையை அவங்க என்ன செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. அந்த பிரார்த்தனையில இந்த வசனத்துடைய ஒவ்வொரு வார்த்தையும் நபிகள் நாயகம் விளக்குறாங்க. அல்லாஹும்ம அன்தல் அவ்வல், இறைவா நீதான் முதலாமானவன். நபிகள் நாயகம் சொல்றாங்க ஃபலைஸ கப்லக ஷைஉன், உனக்கு முன்னால் எதுவுமே இல்லையா அல்லாஹ். நல்ல அந்த வானம் பூமி எல்லா படைப்பினங்களையும் படைப்பதற்கு முன்பாக அல்லாஹ் மட்டும்தான் இருந்தான் என்று சஹீஹுல் புகாரி போன்ற ஹதீஸ்களில் தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப அல்லாஹ் முதலாமவன் என்றால் என்ன பொருள்? இறைவனுக்கு முன்பாக எந்த ஒரு பொருளும் இல்லை. இறைவன் தான் எல்லா படைப்பினங்களையும் படைத்தான். ஆதியிலே அல்லாஹ் மட்டும்தான் இருந்தான். அவங்க அரிசி தண்ணீர் மீது இருந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. அப்ப அல்லாஹ் முதலாமவன் என்று சொன்னால் இறைவனுக்கு முன்பாக எதுவுமே கிடையாது. அந்தல் ஆஹிர், இறைவா நீதான் இறுதியானவன். வலைஸ பஅதக ஷைஉன், உனக்கு பின்னால் எதுவுமே கிடையாது. எல்லாமே அழிந்து விட்டது என்று அல்லாஹ் மட்டும்தான் இருப்பான். அதுக்கு பிறகு என்ன செய்யாது, இறைவனுக்கு பின்னால் எதுவுமே கிடையாது. அந்த வாஹிரு, இறைவா நீதான் மிக உயரத்தில் இருப்போம். லாஹிர் என்ற வார்த்தை நபியா அர்த்தத்தை நபியா சொல்றாங்க. லாஹிர் என்றால் என்ன அர்த்தம்? ஃபலைஸ ஃபௌகக ஷைஉன், இறைவா உனக்கு மேலே எதுவும் கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அர்ஷில் இருக்கின்றான். இறைவன் தான் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்ந்திருக்கின்றான். அப்ப அந்த அர்ஷுக்கு மேலே எதுவுமே என்ன செய்யாது, கிடையாது. இறைவனுக்கு மேலாக எதுவும் இல்லை. நபிகள் நாயகம் விளக்குறாங்க. அந்த வாஹிர், நீதான் லாஹிரானவன், வெளிப்படையானவன். அந்த வார்த்தையினுடைய பொருள் என்ன? வலைஸ ஃபௌகக ஷைஉன், உனக்கு மேலாக எதுவும் இல்லையா அல்லாஹ். வஅந்தல் பாத்தின், இறைவா நீதான் அந்தரங்கமானவன். அதனுடைய பொருள் என்ன? ஃபலைஸ தூனக ஷைஉன், உனக்கு கீழாக எதுவும் இல்லை. இறைவன் அறியாமல், இறைவனுக்கு தெரியாமல் எதுவுமே இல்லை என்ற கருத்தை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். அந்த வசனத்தை படிக்கும் பொழுதே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை நமக்கு தெளிவாக விளக்குகின்றான். அவன் தான் முதலாமவன், அவன் தான் இறுதியானவன், அவன் தான் வெளிப்படையானவன், அவன் தான் அந்தரங்கமானவன். வஹுவ பிகுல்லி ஷைஇன் அலீம், அல்லாஹ் எல்லாவற்றையும் அறியக்கூடியவனாக இருக்கிறான். இறைவனுடைய அந்த ஞானம் எல்லாவற்றையும் சூழ்ந்திருக்குது. அல்லாஹ்க்கு முந்தியதும் எதுவும் இறைவனுக்கு தெரியாத முற்பட்ட விஷயங்களும் எதுவும் கிடையாது. இறைவனுக்கு தெரியாத பின்னால் வரக்கூடிய விஷயங்களும் கிடையாது. அந்தரங்கமான விஷயங்களும் கிடையாது. வெளிப்படையான விஷயங்களும் கிடையாது. அவன் எல்லாவற்றையும் அறிகிறான். அவன் தான் அவ்வல், அவன் தான் ஆஹிர், அவன் தான் லாஹிர், அவன் தான் பாத்தின். அப்படிப்பட்ட ஆற்றல் உள்ளவன் இறைவன், நிகராக எதுவுமே இல்லை என்று சொல்லக்கூடிய வசனத்தை வந்து எப்படி திரிக்கிறாங்க? அல்லாஹ் தான் வந்து லாஹிர், வெளிப்படையானவன் அல்லாஹ் வந்துருச்சு. வெளியே தெரியக்கூடிய எல்லாமே அல்லாஹ் என்ற ஒரு கிறுக்குத்தனமான கேள்வியை கேட்டு மக்களை சிறுக்கியத்தான கொள்கைக்குள் நினைச்சாங்க. இந்த சூஃபித்துவவாதிகள் தள்ளுவதற்காக இப்படி ஒரு வழிகட்ட கருத்தை நினைச்சாங்க, சொல்றாங்க. அடுத்து ஒரு கேள்வியை பாருங்க. இந்த வசனத்துடைய கருத்தை சொல்லிவிட்டு பரைலவிகள் இதை எப்படி ஒரு கிறுக்குத்தனமான விளக்கம் கொடுக்கிறார் என்பதை நாம் பார்ப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்து நூர் 29வது அத்தியாயத்தில் 39வது வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த உலகத்தில் வந்து இறை மறுப்பாளர்கள் எவ்வளவோ செயல் என்ன செய்யறாங்க, நற்செயல் என்ற போலவே செய்யறாங்க. இந்த நற்செயல் எல்லாம் மறுமையில் அவனுக்கு எப்படி இருக்கும்? இப்போ ஒரு கடுமையாக வெயில் அடிக்கும்போது காணல் நீரை பார்க்குறோம். காணல் நீரை தூரத்துன்னு பார்க்கும்போது தண்ணி மாதிரியே தெரியும். கிட்ட போய் பார்த்தா அங்கே என்ன இருக்காது, ஒன்றும் இருக்காது. நம்ம சமையல் பண்ணும்போதெல்லாம் தெரியும், அந்த அடுப்புக்கு முன்பாக அப்படி காணல் நீர் வந்து தெரிகிற மாதிரி இருக்கும். கிட்ட போய் பார்த்தா ஒன்றும் இருக்காது. அந்த மாதிரி இந்த உலகத்தில் இறை மறுப்பாக செய்யக்கூடிய அந்த அமல்கள் வந்து மறுமை நாளில் அல்லாஹ் கிட்ட போய் நிற்கும் போது அது எல்லாமே ஒன்றும் இருக்காது, காணல் நீராக மாறிவிடும். அல்லாஹ் கிட்ட தான் அல்லாஹ் இடத்த போய் நிற்பான். அல்லாஹ்வை தான் அவன் அந்த மறுமை நாளில் அவன் காண்பான். அல்லாஹ் அவனுடைய செயல்களை விசாரித்து அவங்களுடைய செயல்களுக்கு தகுந்த கூலி வழங்குவான் என்ற கருத்தை சூரத்து நூர் என்ற அத்தியாயத்தில் 39வது வசனத்தை அல்லாஹ் சொல்கின்றான். அல்லதீன கஃபரு, இறை மறுப்பாளர்கள், அமாலுஹும் கஸராபின் பிகிஅத்தின், அவங்களுடைய செயல்கள் ஆகிறது ஒரு வெட்டவெளி மைதானத்திலே உள்ள காணல் நீரை போன்றதாகும். ஒரு மைதானத்தில் காணல் நீர் இருக்கும்போது ஒரு குளம் மாதிரி தூரத்திலும் பார்க்கிறவனுக்கு தெரியும். யஹ்சபுல் லமானு மான், தாகித்திருப்பவன் அதை தண்ணீர் என்று நினைப்பான். ஹத்தா இதா ஜாஹு லம் யஜிதுஹு ஷையா, அவன் அந்த தண்ணீருக்கு பக்கத்தில் வந்து பார்த்தா அங்கே ஒன்று என்ன செய்யாது, இருக்காது.
அந்த மாதிரி இந்த இறை மறுப்பாக செய்யக்கூடிய செயல் வந்து இந்த உலகத்தில் அவன் இது நம்ம மறுமையில காப்பாற்றணும்னு நினைக்கிறான், இறைவனுக்கு இணை வைக்கக்கூடியவர்கள். ஆனால் அது காணல் நீரை மாதிரி தான், தூரத்திலிருந்து பார்க்கும்போது தண்ணிய மாதிரி தெரியும், பக்கத்தில் போனால் ஒன்று இருக்காத. அதை வந்து இறை மறுப்பாக செய்யக்கூடிய செயல்கள் இந்த உலகத்தில் நன்மை தரும் என்று அவன் நினைத்தாலும் மறுமையில் அவனுக்கு ஒன்றுமே கிடைக்காது. மறுமையில் அல்லாஹ் கிட்ட போய் நிற்கும் போது வஜதல்லாஹ இந்தஹு, அவன் இடத்தில் அல்லாஹ்வைத்தான் காண்பான். மறுமை நாளில் தன்னுடைய செயல்கள் தன்னை காப்பாற்ற நினைச்சிட்டு போவான், அது எல்லாம் காணல் நீராக போயிடும். மறுமையில் அவன் யாரைத்தான் பார்ப்பான்? அல்லாஹ்வைத்தான் அவன் பெற்றுக்கொள்வான். அவனுக்குரிய கேள்வி கணக்கை விசாரணையை இறைவன் முழுமையாக அவனுக்கு வழங்குவான். வல்லாஹு சரீஉல் ஹிசாப், அல்லாஹ் விரைந்து விசாரிக்கக்கூடியவன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த வசனத்துடைய கருத்து நமக்கு மிக தெளிவாக படிக்கும் பொழுது நமக்கு விளங்குது. காஃபிருடைய செயல்கள் வந்து மறுமை நாளில் காணல் நீராக போய்விடும். மறுமை நாளில் அல்லாஹ்வைத்தான் அவன் செய்வான், காண்பான். அல்லாஹ் அவனை விசாரித்து அவன் செஞ்ச செயல்களுக்கு முழுமையாக கூலி வழங்குவான், விரைந்து அல்லாஹ் கூலி வழங்குவான், அவன் நரகத்துக்கு போவான் என்ற கருத்தை இந்த வசனம் தருகிறது. இதை இந்த பரைதேவிகள் எப்படி திரிக்கிறாங்க? இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தீன் ஜுவல்லரி எல்எல்சி, தேரா, துபாய். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மக்கா கிளை சகோதரர்கள் ஜித்தா மண்டலம். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் துறைமுகம் கிளை சகோதரர்கள் ஜித்தா மண்டலம். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் அபுஹா கமிஸ் கிளை சகோதரர்கள் ஜித்தா மண்டலம். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் பாப் மக்கா கிளை சகோதரர்கள் ஜித்தா மண்டலம். இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துஆ செய்யும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மதினா கிளை சகோதரர்கள் ஜித்தா மண்டலம். இந்நிகழ்ச்சி தொடர்ந்து வர ஏக இறைவனை பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஜித்தா மண்டல சகோதரர்கள். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஜித்தா மண்டலம் செனையா கிளை சகோதரர்கள். இந்நிகழ்ச்சி சிறப்புற ஏக இறைவனை பிரார்த்திக்கும் துபாய் வாழ் TNTJ சகோதரர்கள். இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துஆ செய்யும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் புருணை மண்டல சகோதரர்கள். இந்நிகழ்ச்சி தொடர்ந்து வர வாழ்த்தும் நெஞ்சங்கள் கடையநல்லூர் முகமது நாசிர் MISC அஸ்மா ஆமீர் ஆதில் மற்றும் குடும்பத்தார். இந்நிகழ்ச்சி மென்மேலும் வெற்றி பெற துஆ செய்யும் பிரான்ஸ் தௌஹீத் ஜமாத் FRTJ. இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அல்கோபர் கிளை தம்மா மண்டலம் சவுதி அரேபியா. ஏகனே உனது மார்க்கத்தில் நிலைத்திருக்க செய்வாய் என பிரார்த்திக்கும் சித்தின் கிளை மற்றும் கேம் சகோதரர்கள் ரியாத் மண்டலம். இறைவா, எங்களை ஏகத்துவத்தில் நிலைத்திருக்க செய்வாய் என பிரார்த்திக்கும் ரவுதா கிளை ரியாத் மண்டலம். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் காசிம் புதுப்பேட்டை அப்துல் வாஹித் மற்றும் யூசுப் குடும்பத்தார்கள் ஜுல்பி சவுதி அரேபியா. இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் முகமது சித்தி குடும்பத்தார்கள் பூலான் குடியிருப்பு தென்காசி மாவட்டம். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் MJ எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் மளிகை ஷாப்ஸ் சேது பாபா சத்திரம் தஞ்சை தெற்கு மாவட்டம். இந்நிகழ்ச்சி தொடர்ந்து வர வாழ்த்தும் நெஞ்சங்கள் ஆரிஃபா ஹாஜிரா நிம்ரா தஞ்சாவூர். இஸ்லாத்தை அதன் தூய வடிவில் உலகெங்கும் எடுத்துரைக்கும் ஜமாத்தின் பணிகள் மென்மேலும் சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் ஆஸ்திரேலியா தௌஹீத் ஜமாத். சொல்றாங்க காஃபிர்களின் அமலுக்கு மறுமையில ஒன்றும் கிடைக்காது இல்ல. அதை பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான்? அவங்களுடைய செயல் வந்து காணல் நீரை போன்றது அப்படி அல்லாஹ் சொல்லிட்டு ஹத்தா இதா ஜாஹு, அந்த காணல் நீருக்கு தூரத்துல இருந்து பார்க்கும்போது அது தண்ணி மாதிரி தெரியுது, தாகித்தவன் அருகில் வந்தவுடன் எதையும் பெற்றுக்கொள்ளவில்லை, காணல் நீருக்கு பக்கத்துல எதுவுமே இல்லை. வஜதல்லாஹ இந்தஹு, காணல் நீர் உள்ள இடத்துல அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்றான் அப்படிங்கிறாங்க. இன்னொரு இடத்துல சொல்லுவாங்க அல்லாஹ் தஆலா அந்த சில காபிரா இருக்கிட்ட அமல்லாம் செய்றாங்க, அவங்களுக்கு மறுமையில ஒன்றும் கிடைக்காதது உதாரணத்தை அல்லாஹ் சொல்றான். கஸராபின், காணல் நீரை போல, அவ்வளவுதான் அப்படிதான் இருக்கும். பிஐஅத்தின் யஹஸபுஹு லம்ஆன் மா, ஒரு வனாந்தரத்துல ஒருத்தன் ஒரு காணல் நீரை பார்க்கறான், ஓ தண்ணி மாதிரி தெரியுது, அங்க வர்றான். ஹத்தா இதா ஜாஹு, தண்ணீர் இருக்குன்னு சொல்லி ஆசைப்பட்டுதான் வர்றான். லம் யஜிது ஷையா, அங்க தண்ணீரே இல்ல. அதோட அல்லாஹ் நிதான போவதா இல்ல, வஜதல்லாஹ, அங்கே அல்லாஹ்வை அவன் பெற்றுக் கொண்டான். தண்ணீர் போனால் தண்ணி இல்ல, அங்க அல்லாஹ் தான் இருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன் சொல்றான். அப்ப காணல் நீர் உள்ள இடத்துல அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்லியிருக்கிறான். எப்படி நீங்க சொல்லுங்க, இருக்குதா இல்லையா? அந்த வசனம் எப்படி சொல்லுது? அந்த வசனம் தெளிவாக பேசுகிறது. காணல் நீர் இருக்கிற இடத்துல அல்லாஹ் இருக்கிறான் அந்த வசனம் சொல்லல. அந்த வசனம் என்ன சொல்கிறது? அவங்களுடைய செயல்கள் வந்து காணல் நீரை போன்று அல்லாஹ் அதை விளக்குறான். தாயித்த ஒருத்தன் தூரத்துல இருந்து பார்க்கும்போது அவனுக்கு தண்ணி மாதிரி தெரியுது, பக்கத்துல போய் பார்த்தா அங்க ஒன்றும் இருக்காது. அது மாதிரி காஃபியுடைய செயல் ஆயிரும், இவன் மறுமையில போய் அல்லாஹ்வை தான் செய்வான், பெற்றுக்கொள்வான் என்று அந்த வசனம் பேசுகிறது. இவங்க என்ன சொல்றாங்க? காணல் நீர் உள்ள இடத்தில் அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்றான். எப்படி சொல்லுங்க, இருக்குதா இல்லையா குர்ஆன்ல அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது
காணல் நீர் உள்ள இடத்துல வந்து அல்லாஹ் இருக்கிறான், பாத்தீங்களா, காணல் நீரை வந்து அல்லாஹ்னு சொல்லிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த சூஃபித்துவ வஹ்தத்துல் வஜூத் கொள்கையை நிலைநாட்டுவதற்காக இவங்க நேரடி வார்த்தையை பயன்படுத்தாமல் மறைமுகமாக செய்றாங்க, வார்த்தைகளை போட்டு அந்த கொள்கையை அவங்க நிலைநாட்டுறாங்களாம். குர்ஆனுடைய வசனங்களுக்கு எவ்வளவு வழிகட்ட கிறுக்குத்தனமான நியாயமற்ற பரிகசிய நகைப்பிற்கிடமான விளக்கங்களை கொடுக்கிறார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதுதான் இந்த வஹ்தத்துல் வஜூத் கொள்கையுடைய நிலைமை. அடுத்து பாருங்க, இவங்க இந்த வஹ்தத்துல் வஜூத் நிலைநாட்டுறதுக்கு குர்ஆன் வசனங்கள் எப்படிலாம் திரிக்கிறாங்க பாருங்க. அவங்க ஒரு வாதம் வைக்கிறாங்க, மதரசாவில் வந்து ஆசிரியர்கள் உஸ்தாதுமார்கள் தான் நம்ம குர்ஆன் ஓத நினைச்சலாம் கற்றுத்தர்றாங்க. ஆனால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்னா அர்-ரஹ்மானு அல்லமல் குர்ஆன், ரஹ்மான் தான் குர்ஆனை கற்றுத்தந்தான் என்கிறான். ஆனால் நமக்கு மதரசாவில் ஆசிரியர் தான் நினைச்சாங்க குர்ஆனை கற்று தந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ இது என்ன அர்த்தம்? எவ்வளவு ஒரு மடத்தனமான கேள்வியை பார்த்து. சரிங்க, இப்ப நமக்கு எல்லாம் குர்ஆன் வைத்தறியாரு மாசாக்கள் போய் ஆசிரியர்கள் உஸ்தாதுமார்கள் தான். அல்லாஹ் குர்ஆன் சொல்றான் அர்-ரஹ்மான் அல்லமல் குர்ஆன், ரஹ்மான் தான் குர்ஆனை கற்று தந்தாங்கிறான். நமக்கு ஆசிரியர் தான் கற்று தந்துட்டு இருக்கிறாங்க. அசரத்து வந்து நம்ம குர்ஆனை சொல்லி தந்தாங்களாம், உஸ்தாது மாதிரி குர்ஆனை சொல்லி தந்தாங்களாம். ஆனா அல்லாஹ் சொல்றானா அர்-ரஹ்மான் அல்லமல் குர்ஆன், அளவற்ற அருளாளன் அவன் தான் குர்ஆனை கற்று தந்தான். அப்ப இவங்க என்ன சொல்ல வர்றாங்க தெரியுதுங்களா? அந்த அசரத்தை வந்து நம்ம குர்ஆன் சொல்லி தர்றாங்களா அஜரத்து, அவங்கள அல்லாஹ் வந்து என்ன செய்யறான், ரஹ்மான் சொல்றான், அல்லான்னு சொல்றானா. நமக்கு உஸ்தாத் குர்ஆனை சொல்லி தர்றாத அவங்கள வந்து அல்லாஹ்னு சொல்ல வர்றானா. அப்ப எல்லாமே கடவுளுங்கிற கொள்கையை குர்ஆனை சொல்லுது. எவ்வளவு வழிகட்ட ஒரு விளக்கத்தை சொல்றாங்க. இந்த வசனத்துடைய பொருள் அதுவா? அர்-ரஹ்மான் அவன் அளவற்ற அருளாளன், அல்லமல் குர்ஆன் அவன் தான் குர்ஆனை கற்றுத்தந்தான் என்று சொன்னால் அவங்களுடைய அர்த்தம் நமக்கு புரியுதா இல்லைங்களா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் மூலமாக இந்த குர்ஆனை அல்லாஹ் இறக்கி வைத்தான். இந்த குர்ஆனுடைய விளக்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இறக்கி வைத்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் இந்த குர்ஆனை இன்றைக்கு நாம் படிக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் இறக்கி வைத்து நபிகள் நாயகத்தினுடைய விளக்கத்தை கற்றுத்தராமல் இன்றைக்கு நாம் புரிந்திருக்க முடியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் குர்ஆனை வாழையடி வாழையாக பல்வேறு மக்கள் படித்து நமக்கு இதை படிப்பதற்கு அருள் செய்தவன் யார்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன ஸிக்ர், இந்த குர்ஆனை நாம் படிப்பினை பெறுவதற்கு லேசாக்கி இருக்கின்றோம். ஃபஹல் மின் முத்தக்கிர், அதன் மூலம் படிப்பினை பெறக்கூடியவர் உண்டான் அல்லாஹ் கேட்கிறானே. இந்த குர்ஆனை நமக்கு கற்றுத் தருவதற்கு எளிதாக்கி வைத்தவன் யார்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அல்லாஹ் தான் இந்த குர்ஆனை நமக்கு இறக்கி வைத்தான். அவன் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தில் அல்லாஹ் ஒன்று சேர்த்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அப்படி வாழையடி வாழையாக அந்த குர்ஆனுடைய கல்வி நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. இவர் என்ன சொல்றாங்க, அல்லாஹ் குர்ஆனை கற்றுத் தந்தான்னு சொன்னால் இன்றைக்கு உலகம் முழுவதும் இந்த குர்ஆனிய கல்வி கொண்டு போய் சேருவதற்கு அல்லாஹ் தான் அருள் புரிந்திருக்கின்றான். இறைவன் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இறக்கி வைத்து அதனுடைய விளக்கத்தை நமக்கு அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனை இறக்கி வைத்து அதனுடைய விளக்கத்தை நமக்கு கற்றுத் தருவதற்கு அடிப்படையாக அருள் புரிந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ற கருத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அந்த வசனத்தை கருத்தை எப்படி திரிக்கிறாங்க பாருங்க. அர்-ரஹ்மான் குர்ஆனை கற்றுத்தான் குர்ஆன்ல இருக்குது, நமக்கு அஜரத்து கற்றுத் தந்தாரு. அப்ப அந்த அஜரத்து யார்? இதை எப்படி புரிவீங்க? அஜரத் தான் ரஹ்மான், ரஹ்மான் கற்றுத்தான் குர்ஆன்ல இருந்தா நம்ம கற்றுத்தரக்கூடிய அஜரத்து யார்? அவர் தான் ரஹ்மானா இருக்க முடியும். இப்படி கிறுக்குத்தனமான வாதங்களை என்ன செய்யறாங்க, முன் வைக்கிறாங்க. அடுத்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், அவங்க பத்ரு போர்ல எதிரிகளை நோக்கி மண் அள்ளி எரிஞ்சாங்க. இதை பத்தி அல்லாஹ் சொல்லும்போது ஒமா ரமைத்த இது ரமைத்த வலாக்கின் அல்லாஹ ரமா அப்படின்னு 6 பயன்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அது என்னவா, நபி அவர்களே நீங்க மண் எறிந்த நேரத்துல நீங்க எரியல, அல்லாஹ் தான் அதை எரிஞ்சான். நபி தான் எரிஞ்சாங்க, அல்லாஹ் சொல்றான் நான் எரிஞ்சேன்னு. இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு கேட்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை மட்டுமா அப்படி அல்லாஹ் சொல்றான்? சஹாபா பெருமக்களுக்கு நான் சஹாபா பெருமக்கள் தான் அல்லாஹ் இப்படி சொல்றான். பத்ர் யுத்தத்தை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது ஃபலம் தக்துலூஹும் வலாக்கின் அல்லாஹ் கத்தலஹும், அந்த சஹாபா பெருமக்கள் எதிரிகளை கொல்லவில்லை, மாறாக அல்லாஹ் தான் என்ன செய்தான், கொன்றான். அப்ப வெளிப்படையில சஹாபாக்கள் தான் என்ன செஞ்சாங்க, கொன்றாங்க. அல்லாஹ் சொல்றான் நீங்க கொல்லவே இல்லை, நான் தான் செஞ்சேங்கிறான். இந்த வசனத்தை நீங்க எப்படி புரிவீங்க நீங்க அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க, ஒரு சில கேள்விகளை கேட்டு இந்த வஹ்தத்துல் வஜூத் கொள்கையை வந்து நிலைநாட்டுவதற்கு அவங்க துடிக்கிறாங்க. சரி, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து அல்லாஹ் சொல்றான் வமா ரமைத்த இது ரமைத்த வலாக்கின் அல்லாஹ் ரமா, நபி அவர்களே நீங்க மண்ணெறிந்த நேரத்துல நீங்க எரியல, அல்லாஹ் தான் அதை எரிந்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்றான் நான் எரிஞ்சேன். என்ன விளக்கம்? சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டுமல்ல, இது சஹாபா பெருமக்களுக்கு அந்த பத்ர் யுத்தத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறது, அந்த சஹாபா பெருமக்கள் எதிரிகளை கொல்லவில்லை,
வலாக்கின்னல்லாஹ கதலஹும், அல்லாஹ் தான் அந்த எதிரிகளை கொன்றான். வெளிப்படையில சஹாபாக்கள் மக்கள் தான் எதிரி கொள்றாங்க. அல்லாஹ் சொன்னா நான் கொல்ல கொல்லவேங்கிறான், நீங்க வந்து நான் தான் செஞ்சேங்கிறான். இந்த வசனம் எப்படி புரியுங்க? அல்லாஹ் வந்து பத்ரு போரை பத்தி என்ன சொல்லி காட்டுறான்? வமா ரமைத்த இது ரமைத்த வலாக்கின்னல்லாஹ ரமா. நபிகள் நாயகம் மண் அள்ளி எரியுறாங்க, எதிரியுடைய முகத்துல புல்லாம் போய் படுது. அதை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது, நபியே நீர் எரிந்த போது நீர் எரியவில்லை, அல்லாஹ் தான் எரிந்தான். அப்ப அதனுடைய விளக்கம் என்ன? சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு அது புரியாதா? நாம எரியறோம் சொன்னோம்னா அந்த எல்லாருடைய கண்ணிலையும் கொண்டு போய் சேர்க்க முடியாது. எல்லாருடைய கண்ணிலையும் போய் அந்த மண் துகள்கள் போய் சேர்ந்தது. அப்போ அந்த மண் துகளை போய் சேர வைத்தவன் யார்? மனிதராக இருக்கக்கூடிய நபிக்கு அந்த சக்தி கிடையாது. அப்ப நபிகள் நாயகம் எரிந்தார்கள், எல்லா எதிரிகளுடைய கண்கள்லையும் அந்த மண்ணை போய் விழ வைத்தவன் அல்லாஹ் ரப்பல். அல்லாஹ்க்கு தான் சக்தி இருக்குது. வமா கான ரசூலின் ஐயத்திய பி ஆயத்தின் இல்லா பி இதினில்லா. எந்த ஒரு இறை தூதராக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கட்டளை இல்லாமல், அல்லாஹ்வுடைய உத்தரவு இல்லாமல் அவர் எந்த அற்புதத்தையும் செய்ய முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மண் அள்ளி எரியுறாங்க, எல்லா எதிரிகள் கண்ணிலே போய் அந்த மண் விழுதுனா இது மனித சக்தியால் செய்யக்கூடிய விஷயம் கிடையாது. நபிகள் நாயகம் சக்தி இல்லை, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய உத்தரவின் பேர் தான் அந்த மண் துகள்கள் எல்லாம் எல்லா எதிரிகளுடைய கண்கள்லையும் போய் விழுந்தது, அங்க இருந்த எதிரிகளுடைய கண்களில் போய் விழுந்தது. அப்ப இது அல்லாஹ் தனக்குரிய வல்லமை சொல்லி, நபியே நீங்க வந்து ஒரு மனிதரால் முடியாது, நான் தான் கொண்டு போய் சேர்த்தேன், இது என்னுடைய வல்லமை என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தை சொல்லி காட்டுகின்றான். இது வந்து இறைவனை மகத்துவப்படுத்தக்கூடிய வசனம். இறை தூதருக்கு இறைவனுடைய ஆற்றல் கிடையாது, இறை தூதர்கள் செய்யக்கூடிய அற்புதங்கள் இறைவனுடைய வல்லமையால் நிகழக்கூடியது என்பதை அல்லாஹ் சொல்லி பல்வேறு வசனங்கள்ல, திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் அதை நமக்கு தெளிவாக படம் பிடித்து காட்டுகிறது. அப்ப அல்லாஹ்வுடைய வல்லமைக்கு சான்றாக இந்த கருத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த பரைலவியில் எப்படி திருப்புறாங்க பாருங்க. நபிகள் நாயகம் எரிஞ்சதை வந்து அல்லாஹ் நான் எரிஞ்சுன்னு சொல்றான். இவங்க என்ன திரும்ப சொல்ல வர்றாங்க? நபிகள் நாயகம் அல்லாஹ்னு சொல்ல வர்றாங்க. அதான் மௌலூது விவாதத்தில் நம்ம அல்லாஹ் துவா கேட்கிற மாதிரி நபிகள் நாயகம் துவா கேட்கலாம்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க? கொஞ்சம் கூட தெளிவா வருது. துவாவு ஹுவல் இபாதான் வருது. துவா என்பது வணக்கம் என்று தெளிவாக வருகிறது. துவானா என்னங்க? நம்ம சும்மா ஒரு ஆள் அப்துல் காதர் ஹாஜாமதின் கூப்பிடுறோம், இந்த துவாவை பத்தி, இந்த அழைப்பை பத்தியா பேசுது? இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கத்தர் மண்டல வக்ரா கிளை சகோதரர்கள். இந்நிகழ்ச்சி வெற்றி பெற கத்தரில் இருந்து பிரார்த்திக்கும் அன்பு நெஞ்சங்கள் ஃபிர்தௌஸ், ஜொஹ்ரா, ஃபசிவுதீன் மற்றும் அஃபிபா குடும்பத்தினர். ஓரிரை கொள்கையை உலகெங்கும் ஓங்கி ஒலிக்க செய்யும் இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துவா செய்யும் கத்தார் மண்டலம் லக்தா கிளை சகோதரர்கள். இந்நிகழ்ச்சி சிறப்பிக்க எல்லாம் வல்ல ஏக இறைவனை பிரார்த்தனை செய்யும் கத்தர் மண்டல சனயா கிளை சகோதரர்கள். ஆவணம் கைகாட்டியில் ஒரு புதிய உதயம். 2K கலெக்ஷன், ஆண் பெண் குழந்தைகளுக்கான காலணிகள், மாணவருக்கான பேக் வகைகள் மற்றும் சூக்கர் வாங்க எங்களிடம் வாங்க. இந்நிகழ்ச்சி வெற்றி பெற பிரார்த்திக்கும் ஆவணம் அப்துல்லாஹ் குடும்பத்தினர், அல்கசி மண்டலம், சவுதி அரேபியா. தரணி எங்கும் தௌஹீத் மலர வல்ல ரஹ்மானிடம் பிரார்த்திக்கும் மானியமாடூர் தௌஹீத் சகோதரர்கள். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் பஹ்ரைன் மண்டல திண்ணை தோழர்கள். இந்நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்தும் நெஞ்சங்கள் அரக்கோரம் நாசர் மற்றும் குடும்பத்தினர். இந்நிகழ்ச்சி வெற்றி பெற ஏக இறைவனை பிரார்த்திக்கும் உதயம் மல்டி ஷாப்பிங், ஏரலில் புதியதோர் உதயம். உதயம் மல்டி ஷாப்பிங், புதுக்கோட்டை ரோடு, ஏரல். இந்நிகழ்ச்சி வெற்றி பெற ஏக இறைவனிடம் பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் பஹ்ரைன் மண்டலம். அர் ரஹ்மான் மென்ஸ் அண்ட் கிட்ஸ் கலெக்ஷன்ஸ், டாக்டர் பெசன்ட் ரோட் நியர் லலிதா ஜுவல்லரி, கும்பகோணம். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் அபு ஃபிராஸ், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சன்னாபுரம் கிளை, தஞ்சை வடக்கு. தஞ்சை வடக்கு மாவட்டம் சோழபுரத்தில் உம்மு சலமா பெண்கள் இஸ்லாமிய கல்வியகம் ஜூன் 1 முதல் ஆரம்பம். 1 வருட ஆலிமா பட்டப்படிப்பு மற்றும் 3 மாத தீனியாத் வகுப்புகளும் நடைபெற உள்ளது. உங்கள் இடங்களுக்கு முந்திக் கொள்ளுங்கள். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் அம்மார், தல்கா, ஜைத், ஆஸ்திரேலியா தௌஹீத் ஜமாத் பிரிஸ்பன் மண்டலம். ஓரிரை கொள்கையை உலகெங்கும் ஓங்கி ஒலிக்கச் செய்யும் இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துவா செய்யும் கத்தர் மண்டல முஐதர் கிளை சகோதரர்கள். இந்நிகழ்ச்சி வெற்றியடைய துவா செய்யும் மேலக்காவேரி ஹபீப் குடும்பத்தினர், புகைரியா கிளை, அல்கசி மண்டலம், சவுதி அரேபியா. ஏகத்துவ கொள்கையை எடுத்துரைக்கும் இந்நிகழ்ச்சி வெற்றி பெற ஏக இறைவனிடம் பிரார்த்திக்கும் கஃபூர் சல்மா குடும்பத்தினர் மற்றும் GS ஃபார்ம் ஃப்ரெஷ், கொரட்டூர். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் RKM ஷாப்பிங் மால் கலெக்ஷன்ஸ், கள்ளக்குறிச்சி. துவா என்று சொன்னால் என்னுடைய இறைவன் என்னுடைய உள்ளத்தில் உள்ளதை எல்லாம் அறிகிறான், என்னுடைய கவலைகளை அறிகிறான், மனதிற்குள் பேசினாலும் என்னுடைய இறைவன் அறிகிறான், நான் எங்கிருந்து அழைத்தால் என்னுடைய இறைவன் அறிகிறான், எந்த தொடர்பும் இல்லாமல் என்னுடைய கவலைகளை, என்னுடைய துன்பங்களை, என்னுடைய வேண்டுதல்களை என்னுடைய இறைவன் செவியேற்று எனக்கு அவன் பதிலளிப்பான். எத்தனை கோடிக்கணக்கான பேர் கேட்டாலும் என்னுடைய இறைவன் அறிகிறான். இதுதானங்க துவாவுடைய விளக்கம். அந்த நம்பிக்கை அழைக்கிறதானங்க வணக்கம். வணக்கம் என்ன அர்த்தம்? துவா ஹுவல் இபாதான்னு சொன்னோம்னா
துவா என்பது என்ன அம்சங்களை உள்ளடக்கியதோ அந்த நம்பிக்கையோடு நாம அழைப்பது அது வணக்கம். அந்த வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான், அல்லாஹ்வை தவிர யாரும் பிரார்த்திக்க கூடாது என்று திருமறை குர்ஆன் தெளிவாக சொல்லி இருக்கும்போது எங்க மௌலூதுல கஃபீரு அன்னி துனூபின் மௌலூது ஓதக்கூடிய இங்க உட்கார்ந்துக்கிட்டு நபிகள் நாயகத்தை அழைக்க, நபிகள் நாயகமே எங்க பாவத்தை நீங்க அழிச்சிருங்க, வாஃபுலி அன்சையாத்தி எங்க தீமைகளை எல்லாம் என்ன செஞ்சிருங்க நீங்க மன்னித்து விடுங்கள், யாமந்த மாதா வச்சித்தரம் குற்றம் பாவம் செய்து விட்டவனே, பாவத்தில் நீடித்திருப்பவனே, துப் நீ பாவ மன்னிப்பு கேள், வாழ்த்தரிஃப் குற்றத்தை ஒத்துக்கொள், வலுது பிமன் ஹல்லல் ஹரம் இந்த ஹரம் ஷரீஃபில் அடங்கி இருக்கிறார அவர்கிட்ட போய் சரணடைஞ்சது, நபிகள் நாயகத்தை பாவ மன்னிப்பு கேளு, நபிகள் நாயகத்தை பாவத்தை ஒத்துக்கொள். இப்படிலாம் ஏன் சொல்றாங்க? நபிகள் நாயகத்தை பார்த்து சொல்றாங்க. இங்க மௌலூது ஓதக்கூடியவன் சொல்றான் நபிகள் நாயகத்தை பார்த்து பேசுறான், தம்புனா மாஹி என்னவுனா எங்களுடைய பாவங்களை எல்லாம் அழிக்கக்கூடியவரே, எங்க நரகத்தை காப்பாற்றக்கூடியவரே, இப்படிலாம் பாட்டு படிக்கிறாங்களே. மௌலூது எல்லாமே என்னங்கிறீங்க? இங்க உயிரோடு இருக்கக்கூடிய இவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரார்த்தனையாகவும் அழைப்பாகவும் அழைக்கக்கூடிய ஓதக்கூடிய வரிகள் தான் இந்த மௌலூது என்பது. அப்ப நபிகள் நாயகம் துவா கேட்கலாம் இவங்க சொல்றாங்களே, இவங்க ஏன் அப்படி சொல்றாங்க? நபிகள் நாயகம் அல்லாஹ்ங்கிற கொள்கையில இவங்க இருக்கிறாங்க. இதை நான் சொல்லல, இவர்களே என்ன செய்யறாங்க? இந்த வஹ்தத்துல் வஜூத் கொள்கை அடிப்படையில் அவங்க சொல்லி காட்டுறாங்க. சஹாபாக்களை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது ஃபலம் தக்துலுஹு வலாக்கின்னல்லாஹ் கத்தலஹும், நபிகள் நாயகம் அல்லாஹ்னு சொல்லிட்டாங்க. அல்லாஹ் சொல்லிட்டான குர்ஆன்ல, சஹாபாக்களை எல்லாம் அல்லாஹ்னு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லிட்டான. அந்த மாதிரி வியாக்கியானம் கொடுக்குறாங்க. சஹாபாக்களை பத்தி அல்லாஹ் சொல்லும் ஃபலம் தக்துலுஹும் நீங்கள் அவர்களை கொல்லவில்லை, வலாக்கின்னல்லாஹ் கத்தலஹும் அல்லாஹ் தான் அவர்களை கொன்றான்னு என்ன அர்த்தம்? ஹதீஸ்கள்ல வந்திருக்குதா இல்லையா? பத்ர் யுத்தம் உஹது யுத்தத்தில எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குமார்களை இறக்கி வைத்தான். சஹாபாக்கள் சாட்டையை சொல்லிட்டுவாங்க, அது போய் எதிரியை சேரத்துக்குள்ள மலக்குமார்கள் மூலமா எதிரிகள் என்ன செய்யப்பட்டாங்க? கொல்லப்பட்டாங்க. அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேரில் மலக்குமார்கள் இறங்கி எதிரிகளை கொன்றார்கள் என்று ஹதீஸ்கள்ல தெளிவா வந்திருக்குது. அப்ப சஹாபாக்களுக்கு அல்லாஹ் சொல்றான், எப்ப நீங்க எதிரிகளை கொன்னது நீங்க கிடையாது, நாம அல்லாஹ் கொன்றான அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி மலக்குமார்கள் இறங்கி எதிரிகளை என்ன செய்தார்கள்? கொன்றார்கள். எதிரிகளை மிகப்பெரிய எதிரி படையை தோற்கடித்து பத்ர் யுத்தத்தில் தோற்கடித்தது சஹாபாக்களுடைய வல்லமையை கொண்டு அல்ல, முஸ்லிம்களுடைய படை வலிமையை கொண்டு அல்ல, இறைவனுடைய அந்த ஆற்றலினால், இறைவனுடைய அற்புதத்தினால், இறைவனுடைய வல்லமையினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானவர்களை இறக்கி வைத்து அல்லாஹ் எதிரி படையை தோற்கடித்தான். அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், எதிரிகளை நீங்க கொண்டு உங்க திறமை கிடையாதுப்பா, அல்லாஹ் தான் அவர்களை கொன்றான், இறைவனுக்கு தான் எல்லா ஆற்றல், நீங்கள் எல்லாம் மனிதர்கள், நீங்கள் அடிமைகள், உங்களால் சாதிக்க முடியாதவற்றை இறைவன் உங்களை என்ன செய்தான்? தன்னுடைய வல்லமையால் செய்து காட்டினான் என்று படைப்பினங்கள் வேறு, படைப்பினங்களுக்கு முடியாது, இறைவனால் முடியும் என்று படைப்பினங்களையும் படைத்த இறைவனையும் பிரித்து காட்டக்கூடிய வசனம். அல்லாஹ்வுடைய வல்லமையை, அவனுடைய சன்னிதானத்தில் இறைவன் ஒருவன் தான் கடவுள் என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒரு வசனத்தை இவங்க எப்படி ஷிர்க்குக்கு சான்றாக திரிக்கிறார்கள் பாருங்கள். எவ்வளவு வழிகட்ட கொள்கை, இஸ்லாத்திற்கு எதிரான, இஸ்லாத்தை அழிக்கக்கூடிய ஒரு கொள்கை தான் இந்த சூஃபி தத்துவம் என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு இவங்க மக்களை வழிகெடுக்கிறாங்க. அடுத்து அல்லாஹ் சொல்றான் சூரத்துல் ஹதீதுல 4வது வசனத்துல, ஒவ்வொரு மாக்கும் ஐனமா குந்தும். இவங்க வழிகட்ட கொள்கைக்கு ஒரு வசனத்துல பாதி துணுக்க மட்டும் தான் சொல்லுவாங்க, அதுக்கு அடுத்த பாதி இருக்கு, அதை செய்ய சொல்ல மாட்டாங்க. இதை மட்டும் சொல்லுவாங்க, ஒவ்வொரு மாக்கும் ஐனமா குந்தும், நீங்க எங்க இருந்தாலும் அல்லாஹ் உங்க கூட இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கிறாங்க, அல்லாஹ் எப்படி நம்ம கூட இருக்கிறான் புரியணுமா இல்லையா? அப்ப இந்த வசனங்களுக்கெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் தந்துட்டு போனாங்களா இல்லையா? அவங்க முழுமையா தன் விளக்கம் தந்திருக்கணும், அப்பதான் அவங்க ரிசாலத்தை முழுமைப்படுத்தியதா வரும். இந்த வசனங்களை எப்படி புரிகிறது, புரியணுமா இல்லையா அப்படி கேள்வி கேட்டுட்டு தப்பிச்சு ஓடிடுறாங்க. இந்த வசனம் வஹ்தத்துல் வஜூதுக்கு என்னதான் ஆதாரமா? ஒன்று வணக்கம் ஐனமா குந்தும், நீங்கள் எங்கிருந்தாலும் இறைவன் உங்கள் கூட இருக்கிறான், எப்படி இவன் கூட இருக்கிறான் புரியணுமா இல்லையா? அப்படி இந்த வசனங்களுக்கு நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இந்த விளக்கம் தந்து போனாரா இல்லையா? தந்துட்டா நிச்சயமா போயிருக்கணும், அப்பதான் அவங்க ரிசாலத்தை முழுமையாக தன்னுடைய சேவையை பணியாற்றி இருக்கிறாங்கன்னு வரும். அப்ப அவங்க சொல்லி போனது என்ன புரியணும், முழுப்படி புரியணும். இருக்கிறது வார்த்தை முகாரம் அல்ல, இந்த வசனங்களுக்கு எப்படி புரியுது புரியுமா இல்லையா? அதாவது வகுவமாக்கும் ஐனமாக்கும், நீங்கள் எங்கிருந்தாலும் அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான். இப்ப நான் அங்க இருக்கிறேன், என்னோட எது இருக்குது? இந்த போடியம் இருக்குது, இந்த மைக் இருக்குது, முன்னாடி கேமரா இருக்குது, முன்னாடி மக்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் எங்க இருந்தாலும் அல்லாஹ் உங்களோட தான் குர்ஆன்ல வந்துருச்சுல. அப்ப என்னோட இந்த போடியம் இருக்குது, அப்ப இந்த போடியம் என்னது? அல்லாஹ் வஹ்தத்துல் வஜூத் கொள்கையை அவங்க நிலைநாட்டுறாங்க. இந்த வசனம் வஹ்தத்துல் வஜூத் கொள்கையை சொல்லுதான். தௌஹீதை போதிக்கக்கூடிய வசனம், அல்லாஹ்வுடைய வல்லமையை சுட்டி காட்டக்கூடிய வசனம். இவங்க அந்த வசனத்தை எவ்வளவு இறைவன் மீது இட்டு கட்டி இந்த வழிகட்ட கூட நியாயப்படுத்த பார்க்கறாங்க. அந்த வசனத்தை படிச்சு பாருங்க,
அல்லாஹ் சொல்றான் வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும், நீங்கள் எங்கிருந்தாலும் அல்லாஹ் உங்களோடு இருக்கின்றான். வல்லாஹு பிமா தஅமலூன பஸீர், நீங்கள் செய்பவற்றையெல்லாம் அல்லாஹ் பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். நாம் எங்க இருந்தாலும் அல்லாஹ் நம்மோடு இருக்க என்ன அர்த்தம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அரிசில் இருந்து அவன் நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் பார்த்து கொண்டு கண்காணித்து கொண்டு அல்லாஹ் இருக்கிறான். ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை விழுந்தாலும் அவனுக்கு தெரியாமல் விழாது. ஆலிமுல் கைபி வ ஷஹாதா, மறைவானவற்றையும் வெளிப்படையானவற்றையும் அல்லாஹ் அறியக்கூடியவன். மனித பார்வைகள் இறைவனை அடைய முடியாது, அவன் எல்லா பார்வைகளையும் இறைவன் அடைகின்றான். கண்கள் செய்யக்கூடிய சாடைகளை கூட அல்லாஹ் அறியக்கூடியவன். மூசா நபிக்கு அல்லாஹ் என்ன சொன்னா, நீங்க ஃபிரௌன்ட்ட போங்க, நான் பார்ப்பவன் நான் கேட்பவன் நான் உங்களோடு இருக்கிறேன். 4 பேர் ரகசியம் பேச 5வது அல்லாஹ் இருக்கிறான் குர்ஆன்ல வருது. அப்ப 4 பேர் ரகசியம் பேசும்போது 5வது இருக்கிறவன் அல்லாஹ்வா? அப்ப என்ன அர்த்தம்? 4 பேர் ரகசியம் பேசினால் அங்கே இறைவன் அவர்கள் பேசக்கூடிய அனைத்தும் இறைவனுக்கு தெரியாமல் இருக்காது. 3 ரகசியம் பேசினால் அவங்க பேசக்கூடிய விஷயம் அல்லாஹ்வுக்கு தெரியாம பேச முடியாது. அவன் தான் மறைவானவற்றையும் வெளிப்படையானவற்றையும் அறியக்கூடியவன் அல்லவா? யஅலமு சிர்ரக்கும் வ நஜ்வாக்கும், உங்களுடைய மனதில் நினைக்கக்கூடியவற்றை ரகசியத்தையும் நீங்கள் ரகசியமாக பேசக்கூடிய பேச்சையும் அல்லாஹ் அறியக்கூடியவன். எத்தனை வசனங்கள் குர்ஆனில் சொல்லி காட்டுது. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களோடு இருக்கிறான் என்ற கருத்தை இவங்க எப்படி மாத்துறாங்க? நம்ம எங்க இருந்தாலும் நம்ம கூட இருக்கிறது எல்லாம் அல்லாஹ். இந்த பாய் அல்லாஹ், இந்த ஃபேன் அல்லாஹ், இந்த டைம் பீஸ் அல்லாஹ், லைட் அல்லாஹ். அந்த மாதிரி இந்த சூஃபித்துவ கொள்கையை திரிப்பதற்காக வசனங்களுக்கு எப்படி தவறான வியாக்கியானம் கொடுக்குறாங்க பாருங்க. அடுத்து ஒரு இட்டு கட்டப்பட்ட பொய்யான ஹதீஸ இந்த வஹதத்துல் வஜூத நிலைநாட்டுறதுக்கு அவங்க ஒரு செய்தியை கொண்டு வர்றாங்க. திருமிதியில பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. அதை அவங்க சொல்றாங்க பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சமயம் அலி அவங்களோட நீண்ட நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக ஏராளமான சேவை நிறுவனங்களும் சமுதாய பணிகளையும் பல வருடங்களாக செய்து வருகிறோம். மதுரையில் அல் ஹிதாயா ஆண்கள் அழைப்பு மையம், அதே போல பெண்களுக்கான அழைப்பு மையம். இஸ்லாத்தை ஏற்று வர்றாங்க, அவங்களுக்கு இஸ்லாம் குறித்த போதிய வழிமுறைகள் தெரியல. எப்படி தொழணும், எப்படி நோன்பு வைக்கணும், இறைவனை நம்பி விட்டார்கள், மறுமையை நம்புறாங்க, சொர்க்கத்தை நம்புறாங்க. அதே நேரத்தில் அதுல கூடுதல் தகவல்கள் அவங்களுக்கு தேவைப்படுகிறது. அப்போ அவங்களுக்கு ஒரு பயிற்சியை கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் பல வருடங்களாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக மதுரையில் இந்த அழைப்பு மையங்கள் சிறப்பான முறையிலே நாம் செய்து வருகிறோம். அதே போல பெண்கள் மார்க்க கல்வியை படிக்கணும், அவங்க பிள்ளைங்களுக்கு மார்க்கத்தை சொல்லணும், அவங்க தங்களுடைய கணவன்மார்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்லணும், தன்னுடைய சமுதாயம் உறவினர்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்லணும். அப்படிங்கிறதுக்காக மதுரையில பெண்களுக்கு 1 வருஷம் ஆலிமா படிக்கக்கூடிய தௌஹீது கல்லூரியும், அதே போல நெல்லை மேலைப்பாளையத்தில் 3 வருட காலம் படிக்கக்கூடிய இர்சாத் என்று சொல்லக்கூடிய கல்லூரியையும் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக நாம நடத்தி வருகிறோம். அங்கு படிக்கக்கூடிய பெண்கள் அல்லாஹ்வுடைய மகத்தான ஒரு கிருபையினால மார்க்கத்தை படித்து ஒழுக்க ரீதியாகவும் அவங்க என்ன செய்யறாங்க, பண்பட்டவர்களாக இன்னைக்கு உலகத்துக்கு வருகிறார்கள். இந்த பணிகள் எப்படி செய்யப்படுகிறது? உங்களுடைய பொருளாதாரத்தை கொண்டுதான் இந்த பணிகள் அனைத்துமே செய்யப்படுகிறது. அல்லாஹ்வினுடைய திருப்தியை நாடி இந்த ஜமாத்தினுடைய அரும்பணிகளை தொடர்ச்சியாக செய்வதற்கு உங்களுடைய பொருளாதாரங்களை வாரி வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களுடைய நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ அல்லது மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், அக்கவுண்ட் நம்பர் 78274827 இந்தியன் பேங்க், IFSC கோட் IDIB 000M016, மண்ணடி பிரான்ச், சென்னை 600001 என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம், நம்பர் 25, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. மற்றும் ஆன்லைன் பரிவர்த்தனைகள் மூலமாகவும் அனுப்பலாம். கூகுள் பே மூலமாக அனுப்ப விரும்புவோர் 99503533 என்ற எண்ணிற்கு அனுப்பவும். பணம் அனுப்பியதற்கான ஸ்கிரீன்ஷாட்டை 7552777119 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பவும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலியுடன் நீண்ட நேரம் என்ன செய்யறாங்க, தனிமையா பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, அப்படி சஹாபாக்கள் நினைச்சு சினைக்கிறாங்க. அப்ப இந்த செய்தி ரசூலுல்லாஹ்வுடைய காதுக்கு வந்துச்சான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், வமா இன்தஜைதுஹு, நான் அவரோடு ரகசியம் பேசவில்லை, வலாக்கின்னல்லாஹ இன்தஜாஹு, மாறாக அல்லாஹ் தான் அவரோடு ரகசியம் பேசினான் அப்படின்னு நபிகள் நாயகம் சொன்னாங்க.
ரசூல்லா தான் அலியோட பேசுறாங்க. ரசூல்லா சொல்றாங்க, நான் அலியோட ரகசியம் பேசல, அல்லாஹ் தான் என்ன செஞ்ச அலியோட ரகசியம் பேசிக்கிட்டு இருந்தான். இது திருமீதியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸா. இது ஹதீஸ் எப்படி புரிவீங்க? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமயத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு கூட நீதானே பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த நேரம் சஹாபா பெருமக்கள் எல்லாம் கூட என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப நேரமா அலி ரலியல்லாஹு அன்ஹு கூட தனிமையா பேசிட்டு இருக்காங்களே, யாருமே இல்லை, ரெண்டு பேர் தான். இவங்க பேசுறாலும் நீண்ட நேரம் தொடருது. இந்த செய்தி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதுக்கு வந்துருச்சு. சொன்னாங்க, அருமை தோழர்களே, மண் தஜைத்து, நான் அவர்களோடு ரகசியம் பேசிக் கொண்டிருக்கிறேன், நான் அவங்களோடு பேசல, வழக்கின்னல்லாஹ இன்தஜாவு, அல்லாஹ் தான் அவர்களோடு ரகசியம் பேசிக் கொண்டிருந்தான் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. திருமீதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இது எப்படி புரியுங்க நீங்க? என்ன சொல்ல வர்றாங்க தெரியுதா? ரசூல்லா தான் அல்லாஹ்வாம். அப்ப ரசூல்லாவுடைய தோற்றத்தில் அல்லாஹ் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தான், அலியோட ரகசியம் பேசிக்கிட்டு இருந்தான். அப்ப எல்லாம் கடவுள்னா இவங்க கொள்கைக்கு எதிருங்க. இவங்க வைக்கக்கூடிய வியாக்கியானம் படியே ரசூல்லாவுடைய தோற்றத்தில் அல்லாஹ் இருந்தானா அலி அல்லாஹ் கிடையாதுல்ல. அப்ப எல்லாம் கடவுள்னா அப்போ ரசூல்லா அல்லாஹ் இவங்க ஹதீஸை வச்சு தவறான வியாக்கியானம் கொடுக்க வர்றாங்க. அப்ப அலி அல்லாஹ் இல்லைன்னா அதுல அல்லாஹ் அலியோட பேசினா அப்ப அல்லாஹ் அல்லாஹோட பேசினா சொல்ல போறாங்களா? என்ன ஒரு கிறுக்குத்தனமான ஒரு வியாக்கியானம் கொடுக்குறாங்க. ஒரு ஹதீஸை சொன்னோம்னா அதனுடைய கருத்து என்னன்னு பார்க்க வேண்டாமா? அது எந்த தளத்தில் உள்ளதுன்னு பார்க்க வேண்டாமா? இந்த ஹதீஸ்ல இந்த ஹதீஸ் திருமீதியில 3726வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த ஹதீஸ்ல அஜ்லஹ் இப்னு அப்துல்லா அறிவிப்பா இடம்பெறாங்க. இவர் எப்படிப்பட்ட ஆளு? இவரை பத்தி இமாம் இப்னு ஜௌசி சொல்லி காட்டுறாங்க. இவர் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய சிறப்பு விஷயத்துல இட்டு கட்டக்கூடியவர். இந்த அஜ்லஹ் என்பவர் யாரு? அலியை மகிமைப்படுத்துறதுக்காண்டி அலியுடைய சிறப்பு, அலியை சிறப்பிக்கணும்னு சொல்லி அவர் மேல ரசூலுல்லாஹ் சொன்னதாக நிறைய இட்டு கட்டி சொல்லக்கூடிய ஆள் என்று சொல்லி அது கஷ்ஃபுல் ஹசீஸ் அப்படிங்கிற கிதாபுல இப்னுல் ஜௌசி அவங்க அதனுடைய மௌதுஆத்துல சொன்னதாக என்ன செய்றாங்க, குறிப்பிட்டு காட்டுறாங்க. இந்த அஜ்லஹ் என்பவர் அலி அவங்களை சிறப்பிக்கிறதுக்காண்டி பொய்யா இட்டு கட்டி நபி பேர்ல கூட இட்டு கட்டி சொல்லக்கூடிய ஒரு ஆள். அதே மாதிரி பல்வேறு அறிஞர்கள் இந்த அஜ்லஹ் இப்னு அப்துல்லா என்பதை விமர்சித்திருக்கிறாங்க. இவரை பத்தி இஜ்லி இமாம் அவர் சொல்லி காட்டுறாங்க, ஜாயிசுல் ஹதீஸ் லைஸ பில் கவி, இவர் ஹதீஸ்ல போக்கு, இவர் ஹதீஸ்ல உறுதியானவர் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. அதனால ஜரஹ் வ தஅதீல் அப்படிங்கிற கிதாப்ல யஹ்யா இப்னு முயின் அவங்க சொன்னதா பதிவு பண்றாங்க. இந்த அஜ்லஹ் இப்னு அப்துல்லா எப்படிப்பட்டவர்? இவர் லைஸ பில் கவி, இவர் உறுதியானவர் கிடையாது. யுக்தபு ஹதீஸு வலா யுஹ்தஜு பிஹி, இவருடைய ஹதீஸ்கள் எழுதப்படும் ஆனால் அது செய்யப்படாது, அது ஆதாரமா எடுக்கப்படாது. அதே மாதிரி நசாயி இமாம் சொல்றார், லைஃபுன் லைஸ பிதாக்க, இவர் பலவீனமானவர், உறுதியானவர் இல்லை அப்படின்னு என்ன செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி தஹதீபுல் கமால்ல இமாம் ஜௌசஜானி அவங்க சொல்லி காட்டுறாங்க, முஃப்தரி, இவர் இட்டு கட்டக்கூடியவர் என்று என்ன செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. தஹதீபுல் கமால்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அபு ஹாத்திம் இமாம் அபு ஹாத்திம் அவர் சொல்றாங்க, லைஸ பில் கவி, இவர் உறுதியானவர் கிடையாது, வலா யுஹ்தஜு பிஹி, இவர் ஆதாரம் எடுக்கக்கூடாது. அதுல குறிப்பா இவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு சிறப்பு விஷயமா அறிவிச்சாலும் வச்சுக்கிடுங்க, அது பொய்யாக இட்டு கட்டி அறிவிக்கக்கூடியவர். இந்த மாதிரி சூஃபித்துவவாதிகள ஒரு ஆளா இருப்பார். அதை என்ன செய்றாரு, ரசூலுல்லாஹ் சொன்னதாக ரசூலுல்லாஹ் அலியோட உரையாடியதை அல்லாஹ்வே அலியோட உரையாடியதை என்ன செஞ்சிருக்கிறாரு, இட்டு கட்டி அறிவிச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு இட்டு கட்டக்கூடிய அறிவிக்கக்கூடிய செய்தியை தங்களுடைய வஹ்தத்துல் வஜூத் கொள்கையை நிலைநாட்டுவதற்கு ஆதாரமா காட்டுறாங்க. அதுல ரொம்ப ஒரு இவங்க உண்மையிலே மார்க்கத்துல விளையாடுறாங்களா, கிறுக்குத்தனமா விளையாடுறாங்களா, அல்லது புரியாம பேசுறாங்களா, அல்லது இவங்க சூஃபித்துவ கொள்கை இவங்களை இப்படி ஆக்கிட்டான்னு பாருங்க. இவங்க இந்த வஹ்தத்துல் வஜூத் எல்லாமே கடவுள் அப்படிங்கறத நிலைநாட்டுறதுக்காண்டி ஒரு வாதம் வைக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில துஆக்களை தான் நமக்கு என்ன செஞ்சாங்க, கட்டு தந்தாங்க. தூங்கி எழுந்து நம்ம என்ன ஓதுறோம், அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹி நுஷூர் அப்படின்னு ஓதுறோம். இந்த வார்த்தைக்குரிய சரியான அர்த்தத்தை நான் பின்னாடி சொல்லி காட்டுறேன். இவங்க எப்படி அர்த்தம் செய்யறாங்கன்னா, என்னை உறங்க வைத்து எழ வைத்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இதுக்கு என்ன அர்த்தமா, அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹி நுஷூர், என்னை உறங்க வைத்து என்னை எழ வைத்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அப்படின்னு என்ன செய்றாங்க, அர்த்தம் செஞ்சுட்டு இவங்க ஒரு அர்த்தம் கொடுக்குறாங்க. இவங்க கேள்வி கேட்குறாங்க, ஏங்க நம்ம தூங்கும்போது நம்மளை எழுப்பி விடுறது யாருங்க? உம்மா எழுப்பி விடுவாங்க, மனைவி எழுப்பி விட்டுருப்பாங்க, அல்லாஹ்வா எழுப்பி விட்டான். ஆனால் நபி எப்படி சொல்றாங்க, என்னை எழுப்பி விட்ட இறைவனுக்கு எல்லா புகழும். இதுக்கு எப்படி புரிவீங்க அப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்டு தப்பிச்சு என்ன செய்றாங்க, ஓடுறாங்க. எவ்வளவு கேவலமான கேள்வி பாருங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில துஆக்களை கற்று தந்தாங்களே. ஒரு நாள் தூங்கி முடிச்சிட்டாரு, அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹி நுஷூர், என்னை உறங்க வைத்து எழ வைத்தானே அந்த இறைவனுக்கு எல்லா புகழும்.
நம்ம எழுப்பிட்டது யாரு? வீட்டில் உள்ள யாரும் அம்மா எழுப்பி போட்டிருப்பாங்க, மனைவி எழுப்பி போட்டிருப்பாங்க, அது அல்லாஹ் எழுப்பி போட்டிருக்கேன். ஆனா எப்படி துவா? என்னை எழுப்பி விட்ட இறைவனுக்கே எல்லாம் போகணும். இது எப்படி புரியுறீங்க? முதல்ல துவாவுடைய பொருள் என்ன? அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா, நாங்கள் மரணித்த பிறகு எங்களை உயிர்ப்பித்த இறைவனுக்கே எல்லா புகழும். எழுப்பி விடுறது சொல்லல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தூக்கம் என்பது ஒரு மரணம். குர்ஆன் அல்லாஹ் சொல்றானா இல்லையா? அல்லாஹ் தவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா, ஒருவன் மரணிக்கும் போதும் உயிரை அல்லாஹ் கைப்பற்றுகின்றான். வல்லதி லம் தமுத் ஃபி மனாமிஹா, அதே போன்று மரணிக்காதவர்களை தூங்கும் போது அல்லாஹ் என்ன செய்யறான்? கைப்பற்றுறான். அல்லாஹ் யாருக்கு நிரந்தர மௌத் வீழ்ச்சிட்டானோ அவங்களே அல்லாஹ் கைப்பற்றுறான். உயிரோட வாழணும் எது வரைக்கும் வாழணும் அல்லாஹ் நாடி இருக்கிறானோ அந்த மாதிரி மக்களை வந்து அவங்க தூங்கும் போது அல்லாஹ் என்ன செய்கின்றான்? அவங்களோட உயிரை கைப்பற்றுறான். அப்ப நம்ம தூங்கும் போது நம்ம உயிரை கைப்பற்றி நம்ம விழிக்கும் போது உயிரை தர்றவன் யாரு? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். நம்ம உம்மா தர்றது கிடையாது, நம்ம மனைவி தர்றது கிடையாது, நம்ம அண்ணன் தம்பி தர்றது கிடையாது. நபிகள் நாயகம் அவ்வளவு ஆழமான தௌஹீதுடைய கருத்தை நமக்கு சொல்லி காட்டுறாங்க. எப்ப தூங்கும் போது கைப்பற்றிய உயிரை உனக்கு திருப்பி தர்றவன் அல்லாஹ். அல்லாஹ் தான் செய்யற. அம்மாவா நம்மளை வந்து தூங்கும் போது உயிரை கைப்பற்றுறாங்க, மனைவியா கைப்பற்றுறாங்க. இவங்க வஹ்தத்துல் வஜூத் நிலைநாட்டணுங்கிறதுக்காண்டி அதுக்கு அர்த்தம் எப்படி பண்றாங்க? என்னை உறங்க வைத்து எழ வைத்து அல்லாஹ்வுக்கு எல்லாரும் அர்த்தம் பண்ணிட்டு நம்மளை எழுப்பி விடுறது யாரு? உம்மா எழுப்பி விடுறாங்க, மனைவி எழுப்பி விடுறாங்க. அந்த ரசூல் அல்லாஹ்வுக்கு எல்லா போடுங்கிறாங்க. எழுப்பி விட்டு மனைவினா மனைவியை வந்து ரசூல் எந்த இடத்துல வைக்கிறாங்க? அல்லாஹ்வுடைய இடத்துல வைக்கிறாங்க. மனைவி கடவுள், உம்மா கடவுள், உம்மா அல்லாஹ், எல்லாமே கடவுள் அப்படிங்கிற ஒரு வழிகட்ட ஒரு கொள்கை இந்த என்ன செய்யறாங்க? இப்படி தவறான ஒரு அர்த்தத்தை கொடுத்து தவறான ஒரு வியாக்கியானத்தை நியாயப்படுத்துற பார்க்கணும். இவங்க எப்படி வந்து ஜமாத்துல் உலமா வந்து இந்த பரேலவிகளை எல்லாம் இந்த சூஃபித்துவவாதிகளை எல்லாம் இவங்க சுன்னத்துவ ஜமாத்து சொல்றாங்க தெரியல. யாரு தௌஹீதை பேசுறாங்களோ அவங்க தான் சுன்னத்துவ ஜமாத்து. மக்களை வழிகெடுக்கக்கூடிய நரகத்தின் பாதைக்கு அழைக்கக்கூடிய இவர்களை எப்படி இவங்க வந்து சுன்னத்துவ ஜமாத் சொல்ல முடியும்? இஸ்லாத்திற்கு எதிரானவர்கள், இஸ்லாத்தை வந்து குழி தோண்டி புதைக்க வந்தவர்கள், சத்திய தௌஹீது கொள்கையை விட்டு மக்களை தடம் போல செய்வதற்காக முஸ்லிம்களை எல்லாம் வழிகெடுப்பதற்காக பாடுபடக்கூடியவர்கள். அப்ப இவர்களை எப்படி நாம வந்து இஸ்லாமிய அறிஞர்களாக எப்படி கருத முடியும்? அடுத்து இந்த வஹ்தத்துல் வஜூத் கொள்கையை நிலைநாட்டுறதுக்காண்டி ஒரு வாதம் வைக்கிறாங்க பாருங்க. இதே ஒரு கிறுக்குத்தனமான வாதம் தான். கேட்டால் நமக்கு என்ன செய்யும்? இப்படியுமா இவர்களையா இந்த சமுதாயம் மார்க்க அறிஞர்கள் சொல்லுது அப்படி கேட்கிற அளவுக்கு அவங்களுடைய வாதங்கள் இருப்பதை பார்க்கிறோம். அவங்க சொல்றாங்க, நமக்கு வீட்டில் வந்து தாய் சோறு தருவாங்க. நம்ம வீட்டில் சோறை வச்சு தட்டில் வச்சு தர யாரு? உம்மா தானே தர்றாங்க. தாய் சோறு தருவாங்களாம். அல்லது மனைவி நமக்கு என்ன செய்வாங்க? தருவாங்க. அது ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போய் ஒரு நண்பர் என்ன செய்வாரு? சோறு வாங்கி தருவார். ஆனால் என்ன துவா ஓதுறோம்? நமக்கு விருந்து வைக்கிறாங்களா இல்லையா? அவங்க என்ன துவா ஓதுறோம்? அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்அமனா வ சகானா, எனக்கு சோறு கொடுத்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அப்படிங்கிறோம். நண்பர் தான் நமக்கு சோறு கொடுத்தாரு, அல்லாஹ்க்கு தான் எல்லா புகழும். நம்ம துவா ஓதுறோமே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் நமக்கு கற்று தந்தாங்க. இது எப்படி புரிவீங்க அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. எப்படி ஒரு மடத்தனமான ஒரு கேள்வி பாருங்க. நம்ம வீட்டுல தாய் சோறு தந்திருப்பாங்க, மனைவி சோறு தந்திருப்பாங்க. அந்த ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போய் ஒரு நண்பர் சோறு வாங்கி தந்திருப்பாரு. துவா என்ன ஓதுறது? அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்அமனா வ சகானா, எனக்கு சோறு கொடுத்து அல்லாஹ்வுக்கு எல்லா போகணும். நண்பர் தான் சோறு கொடுத்தாரு, அல்லாஹ்வுக்கு தான் எல்லா போகணும்னு நம்ம துவா ஓதணும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் கற்று தந்தாங்க. நாம வந்து சாப்பிட்டு முடிச்ச பிறகு ஓதுற துவா அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்அமனா வ சகானா, எங்களுக்கு உணவளித்த, எங்களுக்கு நீர் போட்டி அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தீன் ஜுவல்லரி LLC, தேரா, துபாய். காதிரியா நன்னாரி சர்பத் ஒரிஜினல் நன்னாரி வேர் மற்றும் வெட்டி வேர்கள் சேர்த்து தயாரிக்கப்படுகிறது. எந்த ஒரு கலப்படமும் கிடையாது. என்மனகொண்டான், உச்சிப்புலி, ராமநாதபுரம் மாவட்டம். ரமதானின் நன்மையை அனைவரும் அடைந்து கொள்ள இறைவனிடம் வேண்டும். ஹீலர் ஜாகிர் அலி, ராமநாதபுரம். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் அஸ்கர் அலி, ஆயிஷத் பானு குடும்பம் மற்றும் பிள்ளைகள், குத்தலப்புட்டு, ஆந்திர வடக்கு மண்டலம். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனிடம் பிரார்த்தனை செய்யும் சையது ஓஸ் அலி பிள்ளைகள், குத்தலப்புட்டு, ஆந்திரா வடக்கு மண்டலம். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனிடம் பிரார்த்திக்கும் திருமதி சூப்பர் ஸ்டோர்ஸ் கொளத்தூர். எங்கள் திருமதி சூப்பர் ஸ்டோரில் மிகவும் மலிவு விலையில் கொத்தவால்சாவடி மார்க்கெட் விலைக்கு அனைத்து மளிகை மற்றும் மசாலா பொருட்களும் கிடைக்கும். இலவச டோர் டெலிவரி உண்டு. ஆர்டர் செய்த 2 மணி நேரத்தில் வீடு தேடி கொண்டு வரப்படும். தொடர்புக்கு 6374448519. எங்களிடம் ரமலான் ஃபிட் ராக்கெட் மலிவு விலையில் 244 ரூபாய்க்கு கிடைக்கும். இந்த நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் பெல் அப்பளம் நிறுவனத்தார், PMS ஃபுட் ப்ராடக்ட்ஸ், சென்னை. இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் பெரம்பலூர் கிளை, பெரம்பலூர் மாவட்டம்.
இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனிடம் பிரார்த்தனை செய்யும் லண்டன் ஸ்டீல்ஸ், பேராவூரணி, தஞ்சை தெற்கு மாவட்டம். இந்நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற துவா செய்யும் மதார் குடும்பத்தார்கள், வள்ளியூர், நெல்லை மாவட்டம். பர்தா உலகம் புர்காவிற்கான பிரத்யேக ஷோரூம். ரூபாய் 499 முதல் புர்காக்கள், ரூபாய் 500க்கு மேல் வாங்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு. எங்கள் விலையில் எங்கும் இல்லை. பர்தா உலகம், நியூ நம்பர் 399, MKN ரோடு, ஆலந்தூர், சென்னை. இனாயத் மஹால் மற்றும் இனாயத் பேலஸ் உங்கள் நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு அனைத்து விதமான வசதிகளையும் உள்ளடக்கியது. இனாயத் ரெசிடென்சி, ஏசி அண்ட் நான் ஏசி ரூம்ஸ், சென்னை விமான நிலையத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில், மசூதி தெரு, கண்டோன்மெண்ட் பல்லாவரம், சென்னை. இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் நவாஸ் குடும்பத்தார், தூத்துக்குடி. சுவை கூல்ட்ரிங்க்ஸ் அண்ட் ஃப்ரெஷ் ஜூஸ். அனைத்து விசேஷங்களுக்கும் ரோஸ் மில்க், பாதாம் பால், ஐஸ்கிரீம், தண்ணீர் பாட்டில் இவைகள் அனைத்தும் நல்ல முறையில் சப்ளை செய்து தரப்படும். சுவை கூல்ட்ரிங்க்ஸ், மோதிலால் திரு அருகில், கும்பகோணம். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் அல் மசியா சூப்பர் மார்க்கெட் நிறுவனத்தார்கள், மலஸ், ரியாத், சவுதி அரேபியா. இதனுடைய அர்த்தம் நம்ம தெளிவா விளங்குதா இல்லையா? நம்ம சாப்பிட்றோம்னு சொன்னோம்னா நமக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்களே, அவங்க அந்த உணவை நம்ம கொண்டு வந்து தந்தாங்க. அந்த உணவை நமக்கு தருவதற்கு மூல காரணமானவன் யான்? குர்ஆன் நல்லா கேட்கறானா இல்லையா? ஃபல்யன்துரு இன்சானு இலா துஆமி, மனிதன் தன்னுடைய உணவை பார்க்க வேண்டாமா? அன்னா சபபுனல் மா சப்பா, நாம் தான் மழையை நன்றாக பொழிய செய்கிறோம். இந்த மாதிரி நமக்கு உணவு நமக்கு முன்னாடி உட்கார்ந்து சாப்பாடு இருக்க, நம்ம கடையில் கொண்டு போய் காசை கொடுத்தா சாப்பாடு கிடைக்க நம்ம நினைக்கிறோம். அந்த சாப்பாடு நமக்கு எப்படி வந்துச்சு? நம்ம கொடுத்த காசை வச்சு கிடைச்சதா? அல்லாஹ் நமக்கு அதை விளைவித்து தந்தான். அண்ணா சபபுனல் மா சப்பா, நாம் தான் மழையை நன்றாக பொழிய செய்கிறோம். சும்மா ஷக்கன அல்ல ஷக்கா, பிறகு நாம் தான் பூமியை பிளக்கின்றோம். உழுது போட்டு நெல்லை போட்டு வந்துடுறாங்களே, நெல்லை போட்டு வந்தா நமக்கு சாப்பாடு கிடைக்குமா? அந்த நெல்லை ரெண்டா பிளந்து உள்ள இருந்து கதிர் வரணுமே, வித்தை போட்டா அந்த வித்து பூமியை பிளந்து வேறு போகணுமே. நாம் தான் பூமியை பிளக்க வைக்கின்றோம். சும்மா ஷக்கன அல்ல ஷக்கா ஃபஅம்பத்னா ஃபியா ஹப்பா வஇனபா வகல்பா வஸைதுனா வநஹலா, அதில் தானியங்களையும் விதைவித்துக்களையும் ஜெய்தூன்களையும் பேரித்த மரங்களையும் நாம் தான் விளைவிக்க செய்கிறோம். அல்லாஹ் சிந்திக்க சொல்றான். எப்போ உனக்கு சாப்பாடு நினைக்கிற, உங்க அம்மா சோறு வச்சு தந்தாங்கன்னு சொல்லி உங்க மனைவி சோறு சாப்பாடு வச்சு தந்தாங்கன்னு நினைக்கிற? கிடையாது. அல்லாஹ் விளைவிச்சு தந்த பிறகு ஆக்கியவங்க கொண்டு வந்து தர்றாங்க. அதுவும் அல்லாஹ்வுடைய அருள் தான். அவங்க என்ன அல்லாஹ்வா தர்றதுக்கு? நான் தானே மழையை இறக்கி, மழை இறங்காட்ட நீ வயல்ல உழுது போட்டு விவசாயம் பண்ணிட முடியுமா? எத்தனை குர்ஆன் வசனங்கள் நம்மை பார்த்து கேட்கிறது. இதை புரிந்து கொள்வது சிரமமா? இவங்க சொல்றாங்க நமக்கு சாப்பாடு தந்தது உம்மா, நமக்கு சாப்பாடு தந்தது மனைவி, நம்ம என்ன செய்யறோம்? உணவளித்த நீர் போட்டி அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் சொல்றோம். ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்களா இல்லையா? அப்ப என்ன சொல்ல வர்றாங்க? உணவு தந்தவங்க அல்லாஹ்வா, அல்லாஹ் மனைவி அல்லாஹ்னு சொல்லணுமா? எல்லாமே அல்லாஹ் கொண்டு வர்றாங்களாம். தௌஹீதை போதிக்கக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் எப்படி உங்களுக்கு வழிகட்ட சிந்தனை எப்படி சிந்திக்குது பாருங்க. அடுத்து பாருங்க, பள்ளியாசல்ல பாங்க சொல்றாங்க. பாங்க சொன்னதை நம்ம எல்லாம் கேட்குறோம். யார் பாங்க சொல்றா? ஒரு ஆலிம் சார் அல்லது ஒரு மோதினா நினைச்சாங்க பாங்க சொல்லியாச்சு. பாங்க சொல்லி முடிஞ்சா துவா எப்படி ஓதுறோமா? அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தாவா, இந்த அழைப்புக்குரிய இறைவனே அப்படின்னு நம்ம ஓதுறோமா? நம்ம ஓதுறோம். அதான் அந்த துவா அப்படிதான் வரும். பாங்க துவா அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தாவத்தி தாமா வஸ்ஸலாத்துல் காயிமா அப்படின்னு ஓதுறோம். அப்போ அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தாவா, இந்த அழைப்புக்குரிய இறைவனே. அவங்க சொல்றாங்க, வாத வைக்கிறாங்க, நம்மளை கூப்பிடுறது மோதினால் சாஹிபு, இந்த அழைப்புக்குரிய இறைவன் நம்ம அல்லாஹ் பார்த்து என்ன செய்யறோம்? நாம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். கேள்வி, மோதினால் சாஹிபு தான் நம்மளை பாங்க சொல்லி கூப்பிட்டாராம். நம்ம என்ன செய்யணும்? துவாவுல அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தாவா, இந்த அழைப்புக்குரிய இறைவனே அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ மோதினால் தானே கூப்பிட்டாரு, நம்ம அல்லாஹ்வை அழைப்புக்குரிய இறைவனை சொல்றோமே. சரி, பாங்க சொன்னாங்கல்ல, பாங்க சொல்ல கேட்கல, யார் பாங்க சொன்னது? சரி, நம்ம பாங்க சொல்ல முடிஞ்சு, இவங்க தானே நம்மளுக்கு தொழில கூப்பிட்டாங்க. துவா எப்படி வரும்? அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தாவா, இந்த அழைப்புக்குரிய இறைவனே. நம்மளை கூப்பிடுறது மோதின் சாஹிபு, இந்த அழைப்புக்குரிய இறைவனேன்னு அல்லாஹ் பார்த்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்ப அவங்க என்ன சொல்ல வர்றாங்க? மோதினார் அல்லாஹ்ங்கிற கருத்துல சொல்லிட்டு போனாங்களாம். எப்படி வழிகட்ட கருத்து பாருங்க. அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தாவத்தி தாமா வஸ்ஸலாத்துல் காயிமா அப்படி நம்ம ஓதுறோம் சொன்னோம்னா, பரிபூர்ணமான இந்த அழைப்புக்கு உரியவனே தகுதியானவன் யாரு சொல்றோம்? அந்த மோதினாரையா சொல்றோம். அந்த பாங்கில வருது அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹ்வே மிக பெரியவன், அல்லாஹ்வே மிக பெரியவன். அந்த மிக அக்பர்ங்கிற தகுதிக்குரியவன் யார்? அல்லாஹ். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று நம்ம என்ன செய்யறோம்? ஓதுறோம். அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, வணக்கத்திற்கு தகுதியான அல்லாஹ் மட்டும்தான் என்ற அழைப்பு பாங்கல் என்ன செய்யப்படுது? சொல்லப்படுது. அல்லாஹ் மட்டும்தான் மிகப்பெரியவன் என்ற அழைப்பு அந்த பாங்கில் சொல்லப்படுது. அதாவது நம்ம அந்த பாங்க சொல்லி தொழுகைக்கு ஹய்யா அலஸ் ஸலா, தொழுகைக்கு வாருங்கள், ஹய்யா அலல் ஃபலா,
நீங்கள் வெற்றியை நோக்கி வாருங்கள். அது கடைசியில் அல்லாஹ் அக்பர் நம்ம என்ன செய்கிறோம், அல்லாஹ்வை வந்து மிகப்பெரியவன் என்று சொல்லி பாங்கில் வந்து அழைப்பிடப்படுது. அப்போ அந்த அல்லாஹ் அக்பர், அந்த அக்பருங்கிற தகுதிக்கு உரியவன், வணக்கத்திற்குரிய அல்லாஹ் யாரும் இல்லை என்ற தகுதிக்கு உரியவன் அல்லாஹ் ஒருவர் மட்டும்தான். மோதினார் வந்து அல்லாஹ்க்கு மட்டும் தான் தகுதி இருக்குது என்று அந்த பாங்கில் என்ன செய்ய அழைப்பு விடுறாரு. நாமளும் அந்த பாங்கில் என்ன செய்யறோம், அந்த வாசகங்களை சொல்லி பதில் சொல்றோம். அதை நபிகள் நாயகம் சொல்றாங்க, அல்லாஹும்ம ரப்பஹாதி தஅவத்தி தாமா, பரிபூர்ண இந்த அழைப்புக்கு சொந்தக்காரனே, இந்த பாங்கில் சொல்லப்பட்ட மாதிரி வணக்கத்திற்கு தகுதியான நீதா யா அல்லாஹ், இந்த பாங்கில் சொல்லப்பட்ட மாதிரி அக்பர் மிகப்பெரியவன் நீதா யா அல்லாஹ் அப்படி நம்ம என்ன செய்யறோம். அந்த துவாவை வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாங்கு முடிஞ்ச பிறகு இந்த அழைப்புக்கு சொந்தக்காரங்கிறாங்க. இப்படி தெளிவாக புரியக்கூடிய செய்தி என்ன செய்யறாங்க, இந்த வஹதத்துல் வஜூத் கொள்கையை நிலைநாட்டுவதற்காக இவங்க வழிகெடுப்பதை பார்க்கிறோம். இந்த வஹதத்துல் வஜூத் கொள்கை அடிப்படையில் ஸலாத்து நாரியா, மௌலூது எல்லாமே அதை பத்தி பல உலகம் நாம் சுட்டி காட்டி இருக்கிறோம். அப்ப நாம இந்த சூஃபித்துவம் என்பது எப்படி வழிகெட்டது என்பதை இந்த 4 நாட்கள்ல சுருக்கமாக நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், தெளிவுபடுத்திருக்கிறோம். சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இதுவே போதுமானது. இந்த சூஃபித்துவவாதிகள் தங்களை ரொம்ப சார்ந்த சொரூபிகளாக காட்டுவாங்க. தங்களுடைய வழிகட்ட கொள்கையை திணிப்பதற்காக பல்வேறு தில்லாதங்கடி வேலை செய்வாங்க. ஆனால் இவர்கள் ஈமானுக்கு வேட்டு வைக்கக்கூடியவர்கள், நம்முடைய ஈமானில் நுழையக்கூடிய வைரஸ் கிருமிகள் இவர்கள். இவங்களுடைய விஷயத்தை வந்து சரியாக புரியவில்லை என்று சொன்னால் நம்முடைய இம்மை மறுமை வாழ்வு நாசமாகிவிடும். எனவே இவருடைய வழிகேட்டை புரிந்து இவருடைய ஆபத்தை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.